ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து அஷூர் உடைய நெட்வொர்க்கிங்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் அஷூர்ல வந்து யூசர் டிஃபைன் ரவுட் எப்படி இருக்கும், அது என்ன பண்ணுது, என்ன பர்பஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் நெட்வொர்க் வெர்ச்சுவல் அப்ளையன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அஷூர் ஃபயர்வால் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ரவுட்டிங் என்ன எப்படி நடக்குது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இப்போ அதை எப்படி டெமோவா நம்ம வந்து ஓவராலா இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், ஒரு டெமோவா பார்த்துருவோம். பேசிக்கா என்னன்னா இது வந்து ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் ஆர்கிடெக்சர்ல நமக்கு எப்படி நடக்குது அப்படிங்கறத வந்து நம்ம டெமோவை பார்த்துருவோம். இப்ப நம்ம லெசன் பார்க்கும்போது நம்ம இந்த ஆர்கிடெக்சர் சும்மா ஹை லெவலா டிராப் பண்ணிட்டு இது என்ன பண்ணோம், நம்ம இந்த மாதிரிதான் நமக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஹப் நெட்வொர்க் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். ஹப் நெட்வொர்க்கு வந்து அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து 208 அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே, 208/16. ஓகே, இதான் வந்து அதனுடைய அட்ரஸ் ஸ்பேஸ் 208/16. ஸோ அப்போ அது ஒரு சப்நெட்டுக்கும் அந்த அட்ரஸ் ஸ்பேஸ் மாறும். ஓகேயா, 208. ஓகே, 1.4 இதுல 208 0.0. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா இங்கேருந்து இதை எடுத்துருவோம். 2.8ல 0.0ல நம்ம NVA வச்சுக்குவோம். நம்மளுடைய NVA இங்க இருக்கு. இந்த NVAக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஓகே 2.8 and 0.4 இப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு சப்நெட் மட்டும் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேயா, இப்போ இது மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஏற்கனவே என்ன இருக்குன்னா ஹப் இது எல்லாத்தையும் அப்புறம் வருவோம், எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிக்க. இப்போ இந்த ஒரு நெட்வொர்க் மட்டும் நம்ம ஃபார்ம் பண்ணணும். இந்த நெட்வொர்க்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னொரு சப்நெட் ஆட் பண்ண போறோம். அந்த இன்னொரு சப்நெட் நமக்கு தேவை எதுக்குன்னா ஃபயர்வாலுக்கு. ஓகே, ஃபயர்வாலுக்காக ஒரு சப்நெட், இன்னொரு சப்நெட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஃபயர்வாலுக்காக இன்னொரு சப்நெட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே, இது ஃபயர்வால் சப்நெட். ஓகே, ஓகே, இப்போ இது வந்து ஹப், நம்மளுடைய ஹப் நெட்வொர்க். ஓகே அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ இந்த ஹப் நெட்வொர்க்கை நம்ம ப்ரொவிஷன் பண்ணணும். இதுக்கு ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபர்ஸ்ட் டேபை வந்து ஹப்னு வச்சுக்குவோம். ஹப்ல போயிட்டு நம்ம ஜென்ரலாக என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிசோர்ஸ் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஹப் ரிசோர்ஸ் விநெட் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசோர்ஸ் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். இல்லாட்டி வந்து ஹப் விநெட் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்குவோம். ஓகே, இப்போ அந்த ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணி நீங்க ஏற்கனவே நிறைய பண்ணி பார்த்ததுனால ஐம் நாட் கோயிங் டு டூ தட். ஓகே, இப்போ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆயிடும். ரைட்டா, இப்படி ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ண உடனே ஹப் விநெட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆகும். இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுக்குள்ள போயிட்டு இது உள்ள நாம இன்னொன்னு என்ன பண்ண போறோம், பேசிக்கா போயிட்டு வெர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணணும். ஓகே, வெர்ச்சுவல் நெட்வொர்க் விநெட், பேசிக்கா ஒரு விநெட் கிரியேட் பண்ணணும். இந்த விநெட் கிரியேட் பண்ணும்போது சேம் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ண போறோம். இங்கேயும் விநெட் கிரியேட் பண்ணும்போது விநெட்டுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம எப்பவும் பண்ற மாதிரி விநெட் தான், டீடைல் எல்லாமே நம்ம விநெட் வீடியோல இருக்கு, அங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரைட், விநெட் பண்ணிட்டு விநெட்டுக்கு நேம் ஓகே ஹப் விநெட் அப்படின்னு நேம் கொடுத்துட்டு செக்யூரிட்டி இதுல நாம இங்கேயே வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், பாஸ்டியன் ஹோஸ்ட் ஃபயர்வால் எல்லாத்தையும் இங்கேயே வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தனித்தனியா அப்புறம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலா கிரியேட் பண்றோம் அப்படின்னா நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டு இப்போ போறது ஃபாஸ்டா முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு பாஸ்டியன் ஹோஸ்ட் சப்நெட் ஹோஸ்ட் எல்லா அட்ரஸும் வந்துடும். இந்த அட்ரஸ் ரேஞ்ச் நம்ம நீங்க என்ன கொடுக்குறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம், 10.208 ரைட், 208 0.0/16 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அட்ரஸ் ஸ்பேஸ் இதுக்கு பிளான் பண்ணிட்டு வந்தோம். அதுதானே நம்ம இங்க பிளான் பண்ணது. எதுக்காக நான் இதை போட்டேன் அப்படின்னா பிளானிங்காக அதை தான் போட்டிருக்கேன். இந்த அட்ரஸ் ஸ்பேஸா நம்ம கொடுக்க போறோம்னு ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிக்கணும், எதெல்லாம் நம்ம வந்து /24 கொடுக்க போறோம்னு பிளான் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த ஆர்கிடெக்சர். ஓகே,
ஸோ இப்போ இந்த பிளான் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இதை கிரியேட் பண்றோம். ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கும், இந்த மாதிரி நமக்கு ஒரு விநெட் ஒன்று கிரியேட் ஆயிடும். இப்போ இந்த விநெட்ல பாத்தீங்கன்னா கரெக்டா என்ன அட்ரஸ் கொடுத்தனோ அந்த அட்ரஸ், ஓகே. அதுக்கப்புறம் சப்நெட், அது உள்ள ஃபயர்வால் சப்நெட், பாஸ்டியன் சப்நெட், என்விஎஸ் சப்நெட், 3 சப்நெட் நமக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் இங்க வந்து பாஸ்டியன் சப்நெட் போடல, ஸோ அதையும் வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேரை வந்து நம்ம பாஸ்டியன் மாத்திக்கலாம். ஓகே, இப்போ இதை போயிட்டு என்ன பண்ணலாம், நான் ஒரு விஎம்க்குன்னு ஒரு சப்நெட் வச்சிருந்தேன் இல்லையா, இந்த எம்டி இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணோம், நம்ம பாஸ்டியன் சப்நெட் அப்படின்னு நம்ம வந்து இங்க போட்டுக்குவோம். ஓகே, சாரி, இங்க போயிட்டு நம்ம இதை பாஸ்டியன் சப்நெட் ஆக்கும். அதான் நம்ம பாஸ்டியனுக்காக வச்சிருந்தது. ஸோ இந்த இடத்துல பாஸ்டியன் சப்நெட் வச்சுட்டோம்னா நமக்கு பாஸ்டியன் சப்நெட்டும் இருக்கு. இப்போ ஆஸ் பர் பிளான், நம்மளோட என்ன பிளானோ அந்த பிளான் படி நமக்கு எல்லா சப்நெட்டும் இங்க இருக்கு கரெக்டா. ஓகே, ஹப் சப்நெட் இஸ் ரெடி. ஓகே, தட்ஸ் a step number 1 that we need to configure. ஒன் ஸ்டெப் நம்பர் 1 வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒருவேளை அங்க விநெட் கிரியேட் பண்ணும்போது நாம ஃபயர்வாலை டிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஃபயர்வால் டிப்ளாய் ஆயிடும். பாஸ்டியன் நெட்வொர்க் டிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த பாஸ்டியன் நெட்வொர்க்கும் கிளிக் ஆயிடும். பாஸ்டியன் நெட்வொர்க்கும் நமக்கு டிப்ளாய் ஆகி முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே நமக்கு டிப்ளாய் ஆகி நம்மளுடைய ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள வந்துடும். இப்போ அஜூர் ஃபயர்வால் அப்படின்னா அஜூர் ஃபயர்வாலும் நமக்கு டிப்ளாய் ஆகி இங்கே வந்துடும். பேசிக்கா இந்த அஜூர் ஃபயர்வால் டிப்ளாய் பண்ணும்போது நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னதுதான். என்ன அப்படின்னா நம்ம லெசன் பார்க்கும்போதே பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வரும்போது இந்த அஜூர் ஃபயர்வால் சப்நெட்டுங்கிறது ரிசர்வ்டு சப்நெட், பேரை மாற்ற முடியாதுன்னு பார்த்தோம். பாஸ்டியன் சப்நெட்டுங்கிறதுக்கும் பேரை மாற்ற முடியாதுன்னு பார்த்தோம். வேற எல்லாத்துக்குமே நம்ம பார்த்திக்கலாம். வேற என்னென்னலாம் சப்நெட்டுக்கு பேர் மாற்ற முடியாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சப்நெட்டுக்குள்ள போனீங்கன்னா டிஃபால்ட்ல போனீங்கன்னா இங்க இருக்கு பாஸ்டியன் சப்நெட், ஃபயர்வால் சப்நெட், ஃபயர்வால் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஹோஸ்ட் டனலிங், நெட்வொர்க்கிங் கேட்வே, ரவுட் சர்வர். இது எதுக்குமே என்ன பண்ண முடியாது, நம்ம சப்நெட்டுடைய நேமை மாற்ற முடியாது. எல்லாம் ப்ரீ டிஃபைன் நேம் அப்படின்னு பார்த்திருக்கோம், ரைட்டா? ஸோ இந்த நேம்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம இங்க சப்நெட் ஃபயர்வால்லாம் கொடுத்ததுனால அந்த நேம் ஆட்டோமேட்டிக்கா அது செலக்ட் ஆயிடுச்சு. அதுக்கான ஐபி ரேஞ்சும் இங்க வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த ஃபயர்வாலை நாம இங்க செட் பண்ணியாச்சு. இந்த ஃபயர்வால் எல்லாமே ரெடியா இருக்கு. ஓகே, இது ஹப்ல இருக்கு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம ஸ்போக் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸ்போக் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்போக்குக்கு ஒரு பிளான் பண்ணிக்குவோம். ஓகே, ஸ்போக்குக்கு வரும். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை ஸ்போக் 1. ஓகே, இப்போ இந்த ஸ்போக் 1 கிரியேட் பண்ணுவோம். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஸ்போக் 01 அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ ஸ்போக் 01 என்ன, இங்க ஸ்போக் 01ங்கிறது ஒரு ரிசோர்ஸ் குரூப். ஓகே, இப்போ அதுக்குள்ள நமக்கு என்ன வேணும், ஒரு அட்ரஸ் ஸ்பேஸ் வேணும். அந்த அட்ரஸ் ஸ்பேஸ் 210 அப்படின்னு வச்சுக்குவோம். 210ல நமக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் ஒரு விஎம் வேணும். அந்த விஎம்க்கு அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இப்போ என்னோட டிப்ளாய்மெண்ட்ல நான் 2 பண்ண போறதுல 1 தான் பண்றேன். ஓகே, உங்களுக்கு வேணா எத்தனை வேணுமோ நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு பண்ண போறது என்ன, நம்ம இங்க பண்ண போறது ஒரு விஎம். ஓகே, அப்போ 1.4 அப்படின்னு நமக்கு இது வரும். ஓகே, 210 1.4. ஓகே, 210 1.0, இதுவும் 210 ரைட் 0. இங்கேயும் நமக்கு என்ன வரும், 2. இங்க விஎம் கிரியேட் பண்ணல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், ஒரு சப்நெட்ல மட்டும் தான் விஎம் கிரியேட் பண்றோம், ஒரு சப்நெட்ல நம்ம விஎம் கிரியேட் பண்ணல. ஸோ அது எந்த சப்நெட்னு முடிவு பண்ணிக்கலாம், எது இருக்கோ அதை வச்சுட்டு இன்னொன்று அதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 0.0. ஓகே, இப்போ 2 விஎம் நம்ம இப்படிதான் கிரியேட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சப்நெட் கிரியேட் பண்ணணும். இந்த சப்நெட் கிரியேட் பண்றது, விஎம் கிரியேட் பண்றது எல்லாமே நார்மல் ப்ராசஸ் தான். ஏற்கனவே நம்ம பல தடவை பண்ணி பார்த்திருக்கோம். இப்போ நம்ம போய் நம்மளுடைய விஎம் ஸ்போக் 1 அப்படின்னு வந்தோம்னா, ஸ்போக் 1ல நமக்கு என்ன இருக்கு, ஒரு விநெட் இருக்கு. அந்த விநெட்டுக்கு நமக்கு என்ன இருக்கு, ஒரு சப்நெட், மல்டிபிள் சப்நெட் இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் 2 சப்நெட் இருக்கு. பேக் அண்ட் சப்நெட்ல நமக்கு என்ன இருக்கு, ஒரு விஎம் டிப்ளாய் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு ஐபி அட்ரஸ் கம்மியா இருக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், ஒரு விஎம் டிப்ளாய் ஆயிருக்கு. 1.4ல நமக்கு ஒரு விஎம் டிப்ளாய் ஆயிருக்கு. இப்போ இங்க போய் பார்த்தோம்னா 1.4ல நமக்கு ஒரு விஎம் இருக்கு. இதுல 2.0ல எந்த விஎம்மும் இல்லை. சரியா, இங்க விஎம் இல்லை, இங்க மட்டும்தான் நமக்கு விஎம் இருக்கு. இந்த யூடிஆர் வந்து இதுக்கு மட்டும்தான் இருக்கு. ஓகே, இப்போ எனி கனெக்ஷன், இப்போ இந்த ஒரு விஎம் இருக்கு. சேம் திங் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க போயிட்டு 0.2 அப்படின்னு இன்னொரு சப்நெட் கிரியேட் பண்ணிட்டு இதையும் நாம என்ன பண்ண போறோம்,
இந்த அட்ரஸ் ஐபி அட்ரஸ் ஸ்பேஸையும் நம்ம அப்டேட் பண்ணிக்குவோம். இது வந்து 11 அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே, ஸோ இதையும் 11 மாத்திக்குவோம். சப்நெட் ரேஞ்சை இதையும் 11 மாத்திக்குவோம். ஓகே, ஸோ இதுவும் 11.1.4 அப்படின்னு வச்சுக்குவோம். இதுவும் 211.0.0 வச்சுக்குவோம். இப்போ இதுவும் உங்களுக்கு சேம் அதே மாதிரி என்ன ஆச்சு, இன்னொரு வீநெட் நமக்கு இங்க கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்க இன்னொரு வீநெட் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த வீநெட்டுக்குள்ள அதே மாதிரி என்ன இருக்கு, ஒரு ஸ்போக் வீநெட் இருக்கு. வீநெட்டுக்குள்ள மல்டிபிள் சப்நெட் இருக்கு. அந்த சப்நெட்ல 1.0.4ல என்ன இருக்கு, 1.0.1.0ல என்ன இருக்கு, ஒரு விஎம் டிப்ளாய் ஆயிருக்கு. இப்போ நம்ம போய் டயக்ராம் அப்டேட் பண்ணோம்னா எந்த இடத்துல அப்டேட் பண்ணோம், 1.0.4. இந்த விஎம் இருக்கு, இந்த விஎம் இல்லை. சரியா, சாரி 1.4ல இது இருக்கு, இது இல்லை. கரெக்ட் தானே? 1.4 கரெக்ட். ஸோ இது இருக்கு, இந்த விஎம் இங்க இல்லை. ஓகே, இப்போ இந்த விஎம் இங்க டிப்ளாய் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இதுதான் இருக்கக்கூடிய நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம். இப்போ இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும், இந்த ஹப்பையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போ இங்க இந்த வீநெட்டையும் நாம எதுக்கு கனெக்ட் பண்ணணும், ஹப்புக்கு கனெக்ட் பண்ணணும். ஹப்புக்கு கனெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இதை இங்க கனெக்ட் பண்ணணும். படிச்சதுலன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதையும் இங்க கனெக்ட் பண்ணணும். ஓகேயா, அப்போ என்ன பண்ணணும், வீநெட் பியரிங் பண்ணணும். அப்போ எதோட பியரிங் பண்ணணும், ஹப் ஸ்போக் 1 ஹப்போட பியரிங் பண்ணணும். அப்போ நேரா நம்ம எங்க போனோம், நேரா பியரிங் போயிட்டு பியரிங்ல நம்ம போயிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்து இங்க கொடுக்கும்போது யார்கிட்ட போகணும்னு சொல்லணும், டு ஸ்போக் 1 டு ஹப். ஓகே, என்ன அப்ப இங்க வரும்போது நமக்கு யார்கிட்ட போகணும்னு கேட்கும். ஏற்கனவே பேர் இருக்குன்னு சொல்லுது, ஏன்னா பண்ணி வச்சிருக்கிறதுனால. ஓகே, பியரிங்னு வரும். இப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது ஓகே நார்மலா போயிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எங்க போகணும், allow spoke 1 to access VM2 ஸ்போக் VNet அப்படின்னா இது பண்ணணுமா அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். அதே மாதிரி ஃபார்வர்ட் ரிசீவ் டிராபிக், அதாவது உங்களுக்கு ஒரு வேலை ரெக்வயர்மெண்ட் வந்து இதுக்கும் கம்யூனிகேட் ஆகணும், ஆனா வெப் வழியா கம்யூனிகேட் ஆகணும், இப்படி ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இருக்கணும். இதை செலக்ட் பண்ணல அப்படின்னா இந்த டிராபிக் ஃபார்வேர்டிங் நடக்காது. ஸோ அதனால என்ன பண்ணணும், இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இருக்கணும். சிமிலரா இங்கேருந்து அதே மாதிரி அங்கேருந்து இங்கே வரணும்னா என்ன பண்ணணும், அதுக்கும் நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த பியரிங்க்கு வந்து 2 நடக்கும், அதாவது 2 ஹேண்ட்ல நடக்கும். ஒன்று உங்க சைட்ல இருந்து, ஓகே நீங்க பேரிங் லெசன் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும், நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அதுல போய் பார்த்தாக்க எப்படி இருக்கும், ஸ்போக் 2 டு ஹப். ஓகே, போய் கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஹப்புக்கு போனோம் அப்படின்னா, நம்மளுடைய ஹப் நெட்வொர்க்கு போனோம் அப்படின்னா என்ன இருக்கும், இங்க ஹப்ல போகும்போது இந்த ஹப்ல அங்க போயிட்டு அந்த ஹப்புடைய நெட்வொர்க் எடுத்து அதனுடைய பியரிங் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்க எப்படி இருக்கு, அங்க ஒரு கனெக்ஷன் இருக்கு. 2 பேருமே ஹப்பும் ஸ்போக்குக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணும், ஸ்போக்கும் ஹப்புக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும். அதனாலதான் நம்ம ஆட் கொடுத்து இங்க வரும்போது 2 தடவை கேட்குது. ஓகே, 1 2. நீங்க ஒரு இடத்துல பண்ணும்போதே உங்களுக்கு ப்ராப்பரான பெர்மிஷன் இருந்துச்சுன்னா, கரெக்டான ஆர்பேக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது என்ன ஆயிடும், நீங்களே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்க நெட்வொர்க் உங்களுடைய ஆஃபீஸ்ல பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர் பெரிய நெட்வொர்க் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹப்ல உங்களை கனெக்ட் பண்ண விட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க உங்களோட ரிக்வெஸ்ட்டை மட்டும்தான் இனிஷியேட் பண்ணுவீங்க. உங்களோட ரிக்வெஸ்ட் இனிஷியேட் பண்ணும்போது அந்த ரிக்வெஸ்ட் போயிடும், இது வந்து டிஸ்கனெக்டட் அல்லது இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்கும். எப்போ ஹப்ல உள்ளவர் வந்து அதை வந்து கிரியேட் பண்ணி அக்செப்ட் பண்றாரோ அது வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகாது, அது கனெக்டடாவோ சிங்க்ரனைஸாவோ இருக்காது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்பேக் லெவலை பொறுத்து தான் இது உங்களுக்கு நடக்கும். ஓகே, ஸோ அதனால அது ஜஸ்ட்
கீப் நோட்டட். இப்போ நார்மலா நம்ம டெமோல பண்ணும்போது நமக்கு ஃபுல் அக்சஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆயிடும், இது ரெண்டுமே கனெக்ட் ஆயிடும். ஓகே, ஈஸியா நமக்கு கனெக்ட் ஆகி நமக்கு வேலை செய்யும். ஓகே, இதுதான் ஒரு விஷயம் நீங்க டேக் கேர் பண்ண வேண்டியது இங்க. அதே மாதிரி நான் இன்னொன்னு சொன்னது, இந்த ஃபார்வர்ட் டிராஃபிக் நம்ம டிக் பண்ணிருக்கணும். அப்படி இல்லாட்டி வேலை செய்யாது. திரும்ப வந்து நம்ம டிக் பண்ணணும், ஒரு வேலை நம்ம ஃபார்வர்ட் பண்ணணும்னா. ஓகே, இது ஒண்ணு. ஓகே, ஒருவேளை நம்ம விபிஎன் கேட்வே வச்சிருக்கோம், நம்ம ஆன்பிராம்க்கு ரவுட் பண்ணோம் அப்படின்னா, ரவுட் சர்வர் வழியாவோ கேட்வே வழியாவோ பண்ணோம்னா இதை டிக் பண்ணும். ஓகே, ஸோ ரிமோட் கேட்வே யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னா இதை டிக் பண்ணணும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த கான்ஃபிகரேஷன், நம்ம போறதை வச்சு நம்ம இந்த ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இது பியரிங் லெசன்ல பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து விநெட், சைட் டு சைட் விபிஎன், பாயிண்ட் டு சைட் விபிஎன், கேட்வே லெசன்லயே நம்ம இதை பார்த்துருக்கோம். ஓகே, தெரியாதவங்க போய் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். ஓகே, ஒண்ணு. இது ஜஸ்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ நம்மளோட ஆர்கிடெக்சருக்கு பார்க்கும்போது நம்மளோட ஆர்கிடெக்சர் படி இப்போ ரெண்டுமே விநெட் பியரிங் ஆயிடுச்சு. எதோட, ஹப்போட விநெட் பியரிங் நடந்துருச்சு இப்போ. ரைட்டா? இப்போ இங்க இருக்கக்கூடிய டிராபிக் எல்லாமே ஹப்புக்கு போதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, அப்படி ஹப்புக்கு போதான்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஜென்ரல் நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு நாம ஒரு விஷயம் பண்ணணும். ரைட்டா? அதுக்கு முன்னாடி நான் போய் எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகே, பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இது என்னுடைய ஹப் சர்வர். ஓகே, கிளியர், சிஎல்எஸ் ஹப்பா இது இல்லை. ஓகே, ஐ host name spoke one, not hub. Okay, இது spoke one, இதுதான் hub. Okay, yes. Okay, host name. Okay, NVA, இதுதான் hub. இப்போ நான் இங்கேருந்து போயிட்டு ஓகே பிங்க் 10 டாட், நம்ம ஸ்போக் என்னப்பா, 10 டாட் 210 டாட் என்ன 1.4. கரெக்டா? போதா? ஓகே, இது ஸ்போக் 1. ஸ்போக் 2 என்ன 11.1.4. போதா? ரெண்டு பேரையும் நமக்கு பிங் பண்ண முடியுது, ரெண்டு பேர்ட்டு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் இங்க போயிட்டு ஓகே ஹப்ப பிங் பண்ணனா எனக்கு என்ன வரணும், அதே மாதிரி எனக்கு வரணும். ஓகே, பிங் ஓகே 10.208.0.4. ஓகே, ஹப்ல இருக்கக்கூடிய இது பிங்க் ஆகுது. ஓகே, அதே மாதிரி நான் இங்க போயிட்டு இது என்னோட ஸ்போக் 2. ஓகே, ஸ்போக் 2 இது. ஸ்போக் 2ல நான் கமாண்ட் ப்ராம்ப்ட்க்கு போயிடுறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஓகே சிஎல்எஸ் கொடுத்துக்குவோம். 10 டாட் பிங்க் 10.208 ரைட் 0.4 ரைட். இதுல இருந்தும் எனக்கு பிங்க் ஆகுது. ஸோ அப்போ என்னோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ hub to spoke is working fine, spoke to hub is working fine. அதாவது இங்கேருந்து எனக்கு இங்க போக முடியுது, இங்கேருந்து இங்க எனக்கு போக முடியுது. சிமிலரா ஹப்ல இருக்கக்கூடிய இந்த என்பிஏ மிஷின் வந்து இதை பிங் பண்ண முடியுது, இதை பிங் பண்ண முடியுது. அப்படின்னா டிராபிக் ரவுட்டிங் வந்து இது வழியா ஏற்படுது. அது எப்படி ஏற்படுது, நம்ம ஏற்கனவே பியரிங் பண்ணிருக்கிறதுனால இந்த ரவுட்டிங் எல்லாம் நடக்குது. ஓகே ஃபைன். இப்போ இந்த இதுக்கும் இதையும் பிங் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா இது ரெண்டுமே டைரக்டா என்ன ஆகல, இங்க பியரிங் நடக்கல. இந்த இடத்துல போய் பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ன நடக்கல, பியரிங் இல்ல. ஓகே, இது ரெண்டுமே பியரிங் இல்ல. அப்போ இந்த பியரிங் இல்லை அப்படின்னா இது என்ன ஆயிடும், நமக்கு இந்த பியரிங் கிடையாது. ஓகே, ஸோ இந்த பியரிங் நடக்காததுனால நம்மளால என்ன பண்ண முடியாது, பிங் பண்ண முடியாது. ஓகே, ஆனா யூசர் ரிக்வயர்மெண்ட் படி என்ன இதை பிங் பண்ணணும், இது ரெண்டும் இது பண்ணணும். அதாவது இது ரெண்டும் நமக்கு தேவை. ஆனா எப்படி தேவை அப்படின்னா, இந்த டிராபிக் வந்து இங்கேருந்து ஓகே
இங்கேருந்து இங்க வரணும். ஓகே, ஓகே. ஸோ இங்கேருந்து இந்த விஎம்ல இருந்து டிராஃபிக் இந்த விஎம்க்கு வரணும். ஆனா எப்படி வரணும் அப்படின்னா இந்த என்விஏ வழியா வரணும். ஓகே, இந்த என்விஏ வழியா வரணும். இல்லைன்னா இப்படி வச்சுக்கோமே, என்விஏக்கு போயிட்டு என்விஏல இருந்து எனக்கு என்ன வரணும், இந்த டிராஃபிக் இங்கேருந்து இங்க வரணும். ஓகே, இந்த டிராஃபிக் பாத். இப்போ இந்த டிராஃபிக் பாத் எனக்கு இங்கேருந்து இங்க வரணும் அப்படின்னா பேசிக்கா நான் என்ன பண்ணணும், இந்த டிராஃபிக் பாத்தை நான் ரவுட் பண்ணணும். ஓகேயா, இது எனக்கு தேவையான பாத்து, அலோவ் பண்ண வேண்டிய பாத்து. இந்த பாத்து எனக்கு நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இதை எனக்கு செட் பண்ணணும். இப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னா இதுக்குதான் என்ன பண்ண போறோம், இந்த யூசர் டிஃபைன் ரவுட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த யூசர் டிஃபைன் ரவுட்டை நாம செட் பண்ணணும். இப்போ இந்த யூசர் டிஃபைன் ரவுட்டை நம்ம செட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வேலை என்ன செய்யணும் அப்படின்னா நாம செய்ய வேண்டியது நம்பர் 1, நம்ம ஹப்ல என்விஏ சர்வருக்குள்ள என்விஏ சர்வர்னு வச்சிருக்கோம் இல்லையா, இங்க இந்த என்விஏ சர்வர் வச்சிருக்கோம்ல, இந்த என்விஏ சர்வர்ல நம்ம என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு சர்வீஸ் ஒன்று எனேபிள் பண்ணணும். ஓகே, அந்த சர்வீஸுக்கு பேரு நாம என்ன சொல்றோம்னா ரவுட்டிங் அண்ட் ரிமோட் அக்சஸ் அப்படின்னு ஒரு சர்வீஸ். ஏன் இதை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நேத்தி நம்ம லெசன்ல பார்க்கும்போது, முன்னாடி நம்ம லெசன்ல பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம், தேர்ட் பார்ட்டி என்விஏ இருக்குன்னு பார்த்தோம். ரைட்டா, இந்த மாதிரி நிறைய விர்ச்சுவல் அப்ளையன்ஸ் இருக்கு, இவங்க எல்லாமே பண்ணுவாங்க, இவங்க எல்லாம் ரவுட்டிங் அப்ளிகேஷன் அப்ளையன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஒண்ணு, இவங்க கிட்ட இருந்து நம்ம சாஃப்ட்வேர் வாங்கி அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணிருக்கணும்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணி அதை பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா மைக்ரோசாஃப்டுடைய விண்டோஸ் சர்வர்லயே ஒரு ரவுட்டிங் சர்வீஸ் இருக்கு, அந்த சர்வீஸை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளா இங்கேருந்து அங்க இங்கேருந்து இங்கே டிராஃபிக்கை ரவுட் பண்ணலாம். கண்டிஷன்லாம் செக் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டிராஃபிக்கை ரவுட் பண்ணலாம். ஓகே, அதை நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு எந்த சர்வர்ல தேவையோ அந்த சர்வர்ல போயிட்டு ஓகே நாம என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சர்வர் கான்ஃபிகரேஷன்ல ஓகே இப்போ இந்த சர்வருக்குள்ளதானே இருக்கும், இதுக்குள்ளதான் இருக்கும். ஓகே, ஓகே. இப்போ இந்த சர்வருக்குள்ள இருக்கும் இல்லையா, இதுல சர்வர் மேனேஜர் இருக்கு இல்லையா, இங்க போயிட்டு மேனேஜ் ஆட் ஃபீச்சர்ஸ் அண்ட் ரூல்ஸ் எடுத்துட்டு இதுல போய் நம்ம என்ன பண்ணணும், பேசிக்கா இங்க போயிட்டு எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு இங்க வரும்போது இந்த ரிமோட் அக்சஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நாம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இதை இன்ஸ்டால் பண்ணும்போது இங்க வரும் நெக்ஸ்ட் 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 நம்ம கொடுத்தாலே போதும். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடும், இது உங்களுக்கு வரும். ஓகே, இதை எப்படி இன்ஸ்டால் பண்றது, இதை எப்படி பண்றது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓகே, ஸோ லெட் மீ கெட் த ஆர்டிக்கல். Paripa. Okay, here. So there is actually an article here, okay, which clearly explain. Okay, I will share this article. Okay, it is called Remote Server Access Windows Server 2022. Okay, இப்போ இதில் உள்ள வந்தீங்கன்னா நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, ரிமோட் ஃபீச்சர், ஓகே, அக்சஸ் ரோல் எனேபிள், ஓகே, அக்சஸ் ரிமோட் சர்வர் ஃபீச்சர் எனேபிள் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இது உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரவுட்டிங் அண்ட் விபிஎன் அக்சஸ் எல்லாம் முடிச்சிடுவீங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் படி நீங்க ஜஸ்ட் இதை டிப்ளாய் பண்ணீங்கன்னா கடைசியா இங்க வரும். ஓகே, இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆர்டிக்கல் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, ரிமோட் அக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இங்க பார்த்தேன். ரைட், இந்த சர்வீஸ் இங்க பார்த்தோம். இப்போ இந்த சர்வீஸ் படி நமக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி நமக்கு ஒரு சர்வீஸ் எனேபிள் ஆகி நிற்கும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா ஸ்டாட்டிக் ரவுட் அப்படின்னு போயிட்டு நியூ ஸ்டாட்டிக் ரவுட்டை ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்றதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா எங்க போகணும், யாரு கேட்டா நான் எங்க அனுப்பணும் அப்படிங்கறத சொல்லணும். அப்போ யாராவது என்ன கேட்டா
நான் என்ன பண்ணணும், யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா இந்த இவரு கேட்டார்னா ஓகே என்ன பண்ண இந்த அட்ரஸ் நமக்கு என்ன, நம்ம ஸ்போக் 1 டு கம்யூனிகேட் டு ஸ்போக் 2 ரைட் 210 டாட் ஓகே நமக்கு பண்ண வேண்டியது என்னன்னா 210 ஓகே 0.0 ஓகே. நெட்வொர்க் மாஸ்கிங் அட்ரஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேசிக்கா நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய இதுக்கு போயிட்டு இங்க போயிட்டு நம்ம ஓகே IP config அப்படின்னு கொடுத்தோம்னா இங்க வருது பாத்தீங்களா, இதுதான் நெட்வொர்க் மாஸ்க் அட்ரஸ். ஓகே, இந்த நெட்வொர்க்கிங் மாஸ்கிங் அட்ரஸையும் இந்த டிஃபால்ட் கேட்வே அட்ரஸையும் இது நம்மளுடைய ஹப்ல இருக்கக்கூடியது. ஓகே, இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா இங்க கான்ஃபிகர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உள்ளது நம்ம ஸ்போக்கோட அட்ரஸ். ஓகே, ரெண்டாவது உள்ளது நம்மளுடைய இடத்துல இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்கிங் மாஸ்கிங்கோடைய அட்ரஸ். ஓகேயா, மூணாவது அந்த கேட்வே ஹப்புடைய நெட்வொர்க் மாஸ்க்ல இருக்கக்கூடிய கேட்வே அட்ரஸ். ஓகே, அது எப்பவுமே நம்ம என்ன பார்த்தோம், 4 ரிசர்விங் இருக்குன்னு பார்த்தோம்ல, அதுல டிஃபால்ட் கேட்வேன்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, அந்த இதுதான் இங்க வரும். ஓகே, ஓ இங்க 208 ஓகே 0.1 ஓகே இப்படிதான் இருக்கும். இது நமக்கு வந்துச்சுன்னா இப்ப பாத்தீங்கன்னா அதே கான்ஃபிகரேஷன் தான் இங்க நான் கொடுத்துருக்கேன். 11 208 0.1 11 0.8 201 அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல ரிமோட் அக்சஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். ஓகே, கான்ஃபிகர் பண்ணி முடிச்சாச்சு. ஈவன் கான்ஃபிகர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் போகுமா அப்படின்னா இது போகாது. ஓகே, நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஓகே எவ்வளவு பேரு நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பேரு ஃபாலோ பண்ணல, உங்க கேள்விகள் எதுவும் இருந்தா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் அடுத்தது போறேன். ஓகே, ஏன்னா நான் போயிட்டே இருந்தேன்னா ஒண்ணுமே புரியாது. ஓகே, இங்க இருக்க ஆர்கிடெக்சர் இருக்கும், இந்த ஆர்கிடெக்சர் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஆர்கிடெக்சர் வச்சுட்டு உங்களுடைய கேள்வி கேளுங்க. நம்ம இது வரைக்கும் பண்ணிருக்கோம், இந்த 3 பண்ணிருக்கோம். இங்க NVA போய் இப்ப நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட்டா, NVA போய் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கான்ஃபிகர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரவுட்டை வந்து NVA நம்ம கான்ஃபிகர் பண்றோம், இந்த இடத்துல நிக்கிறோம். உங்களுக்கு கேள்வி எதுவும் இருந்தா கேளுங்க. இது வரைக்கும் தெரியுது பாய். ஸோ இதுக்கப்புறம் எப்படி ரவுட் ஆக போகுது, ஸோ அதுதான் பாய், அதை பார்த்துட்டு அது கிடைக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரியுது உங்களுக்கு. இங்க ஹப் ஸ்போக்கு கிரியேட் பண்ணிட்டோம், ஹப்பையும் ஸ்போக்கையும் கனெக்ட் பண்ணிட்டோம், ரூல் இங்க கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இங்கேருந்து இங்க எப்படி ரவுட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இது வேலிடேஷனும் செக் பண்ணிட்டோம். இது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் புரியுது, வெரி குட். ஓகே, வேற யாருக்கும் கேள்வி இருக்கா? ஏன்னா நானும் ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு 2 சிப் டீ குடிக்கலாம் தான், வேற ஒண்ணும் இல்ல. கேள்வி இருந்தா சொல்லுங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நாம இந்த இடத்துல இருந்து இந்த இதுக்கு நம்ம UDR ரவுட் பண்ணணும். இப்ப டிராபிக் இங்க வந்துச்சுன்னா இங்க போ அப்படின்னு சொல்லணும், அதாவது NVAக்கு போ அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணும். அப்புறம் NVAல நம்ம என்ன சொல்லணும், எங்க அனுப்பணும்னு சொல்லணும். நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம், NVAல போய் யாராவது வந்து கேட்டா இங்க அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டோம். இவர் வந்து கேட்டா இங்க அனுப்பு, இவர் வந்து கேட்டா இங்க அனுப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்ப கேள்வி என்னன்னா, இவரு கேட்கிறாருன்னு NVAக்கு எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நமக்கு அதுக்கு தேவை யூசர் டிஃபைன் ரவுட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்போ அதுக்கு போகணும் அப்படின்னா நம்மளுடைய ஓகே சர்வருக்கு நம்மளுடைய போர்ட்டலுக்கு வந்தோம் அப்படின்னா போர்ட்டல்ல இந்த யூசர் டிஃபைன் ரவுட் நம்ம பண்ணணும். யூசர் டிஃபைன் ரவுட் போறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லிடுறேன், இது கண்டிப்பா நோட் பண்ணிக்கிங்க. மறந்துட்டீங்க, தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு பூரா இதுலயே தான் உட்காந்துருப்பீங்க, வேற எதுவுமே பண்ண முடியாது உங்களால. ஓகே, அதையும் சொல்லிடுறேன் இப்பவே. ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த NVA அப்படிங்கிற VM இருக்கு இல்லையா, நம்ம இந்த ஆர்கிடெக்சர்ல இந்த இடத்துல வச்சிருக்கோம் இல்லையா, இந்த NVA VM, இந்த VMக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அந்த VMோட நிக்கார்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த நிக்கார்டு, இந்த நிக்கார்ட்ல போயிட்டு இந்த நிக்கார்ட்ல IP config அப்படிங்கிற இந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், இந்த IP ஃபார்வர்டிங் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை டிக் பண்ணணும். ஜென்ரலா எப்படி இருக்கும்னா இது அன்டிக்ல இருக்கும், இது பை டிஃபால்ட்டா இது டிசேபிள்ல தான் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு வேளை
நீங்க இதை டிக் பண்ணல அப்படின்னா உங்களுடைய ஐபி அங்கேருந்து வர்றது என்ன ஆகாது, இங்க போயிட்டு வேற எங்கேயும் போகாது, இது இங்கேயே டிராப் பண்ணிடும். ஓகே, வேற எங்கேயும் இதை அலோவ் பண்ணாது உங்களை. அப்போ இந்த ஃபார்வேர்டிங் டிக் பண்ணியிருந்தா மட்டும்தான் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க ஏதாவது இங்கேருந்து கேட்டீங்கன்னா இவர் வாங்கி இங்க ஃபார்வர்ட் பண்ணுவாரு. நீங்க இங்க இந்த ஐபில போயிட்டு அந்த ஃபார்வேர்டிங் எனேபிள் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா இவர் வாங்கி இங்கேயே டிராப் பண்ணிடுவார். நீங்க ஈவன் தோ உங்க ரூல் எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தா கூட அவர் என்ன பண்ணுவாரு, நிக்கார்ட்லயே டிராப் பண்ணிடுவார். ஸோ அதனால இந்த ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணி ஆகணும். ஓகே, ஒண்ணு இது ரொம்ப முக்கியமா பண்ண வேண்டியது. பண்ணிட்டதுக்கு அப்புறம் அடுத்து நாம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஸ்போக் 1க்கு போவோம். ஓகே, ஸ்போக் 1 நம்மளுடைய நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய ஸ்போக் 1க்கு போயிட்டு ஸ்போக் 1ல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரவுட் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல போயிட்டு ரவுட் டேபிள் அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு ரவுட் டேபிள் வரும். ரவுட் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணணும். இந்த ரவுட் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணோம்னா ஜஸ்ட் நேத்தி பார்த்த மாதிரி தான் நமக்கு என்ன இருக்கும், ஒரு ரவுட் மட்டும்தான் இங்க இருக்கும். நம்ம அதாவது நம்மளுடைய லெசன்ல பார்த்தோம் இல்லையா, ஜஸ்ட் சிம்பிளா ஒரு டெமோ பண்ணி காமிச்சேன் இல்லையா, அந்த டெமோல பார்த்த மாதிரி தான். ஓகே, இதுக்கு ஒரு ரவுட் ஒரு நேம் கொடுத்து ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன ஆகும், இந்த ரவுட் டேபிள் இந்த மாதிரி கிரியேட் ஆகி வந்துடும். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன், டு ஹப் அப்படின்னு ஒரு ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது உள்ள இப்ப நம்ம என்ன பண்ணணும், ரவுட் ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த ரவுட் கிரியேட் பண்றதுக்கு மல்டிபிள் ரவுட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லணும். இப்ப நம்ம எங்க போகணும், டு NVA போகணும். ரைட்டா, டு NVA போகணும். அப்படின்னா நம்ம NVAக்கு எதெல்லாம் அனுப்பணுமோ அதை அனுப்பிக்கலாம். ஓகே, இல்ல நம்ம டு ஸ்போக் அப்படின்னு நம்ம போட்டோம்னா எந்த ஸ்போக்குக்கு போனோமோ அந்த ஸ்போக்குடைய விஎம்க்கு போறதுனால அந்த அட்ரஸை கொடுத்துறோம், டு ஸ்போக் விஎம். ரெண்டாவது இங்க வரும்போது ஐபி அட்ரஸ் அப்படின்னு கேட்கும். ஓகே, ஸோ இந்த ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஐபி அட்ரஸ் கொடுக்குறோம். ஸோ ஒருவேளை கன்ஃபியூஷனா இருக்குன்னா நான் இங்கேயே காமிக்கிறேன் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்றதுன்னு. டு ஹப் இல்லாட்டி டு ஸ்போக். ஓகே, அப்படி நீங்க எப்படி ஒரு நேம் கொடுத்துருங்க, ஐபி அட்ரஸ் இங்க அனுப்பணும், என்னுடைய ஸ்போக் அட்ரஸுக்கு அனுப்பணும். ரைட்டா, 210.0.0/, இதுதான் என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே. அப்படின்னா இதை எனக்கு அனுப்பணும். என்ன நெக்ஸ்ட் ஹாப் என்ன, வெர்ச்சுவல் அப்ளையன்ஸ். ஏன்னா நம்ம NVA பண்றதுனால, NVA பண்ணாலும் சரிதான், Azure ஃபயர்வால் பண்ணாலும் சரிதான், நெக்ஸ்ட் ஹாப்புங்கிறது வெர்ச்சுவல் அப்ளையன்ஸ். அது இல்லாம நெக்ஸ்ட் ஹாப் வித்தின் வெர்ச்சுவல் நெட்வொர்க்கு வெளில வேணுமா, இல்ல சாரி கேட்வேக்கு அனுப்பணுமா. இப்போ ஒருவேளை நீங்க VPN கேட்வே வச்சிருந்தீங்கன்னா VPN கேட்வேக்கு அனுப்பணும்னா என்ன பண்ணும், நெக்ஸ்ட் ஹாப் வெர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வேன்னு செலக்ட் பண்ணும். இன்னொரு நெட்வொர்க்கு அனுப்பணும், அதாவது வெர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளே அனுப்பணும் அப்படின்னா விர்ச்சுவல் நெட்வொர்க் பண்ணணும். இன்டர்நெட்டுக்கு அனுப்பணும், இங்க வர டிராஃபிக் எல்லாத்தையுமே இன்டர்நெட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா இன்டர்நெட்னு செலக்ட் பண்ணும். வெர்ச்சுவல் அப்ளையன்ஸ் அப்படின்னா இதர் கேன் பி Azure Firewall or it could be the VM, Azure VM or the NVA product. ஓகே, எதுவாக வேணுமாக இருக்கலாம், அதுக்கு பேரு வெர்ச்சுவல் அப்ளையன்ஸ் பேரு. அதனுடைய ஐபி அட்ரஸை நம்ம இங்க கொடுக்கணும். ஓகே, இன்னொன்னு நன் அப்படின்னு இருக்கு. நன்னுன்னா எந்த டிராபிக்கை வாங்கி வந்தாலும் என்ன பண்ணு, அதை அப்படியே டிராப் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன, பேக் ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். எது வந்தாலும் அதை அங்கேயே டிராப் பண்ணிடு அப்படின்னு சொல்றதுக்கு பேர் நன். ஓகே, இப்போ நமக்கு தேவை என்ன, நெக்ஸ்ட் ஹாப் வெர்ச்சுவல் அப்ளையன்ஸ் போகணும். வெர்ச்சுவல் அப்ளையன்ஸ் அட்ரஸ், நம்மளோட அட்ரஸ் என்ன, 2.10.208 என்ன 0.4. ரைட், இதுதான் நம்மளுடைய வெர்ச்சுவல் அப்ளையன்ஸ் அட்ரஸ். இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய NVA மிஷினோட அட்ரஸ். இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இது சேவ் பண்ணோம்னா இந்த எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். டு ஸ்போக் ரைட் 10.11. ஏன்னா நான் ஸ்போக் 1ல இருக்கேன், என்னோட அட்ரஸ் தான் 210. ஏன்னா ஸ்போக்கோட அட்ரஸ் என்ன, 1ஓட அட்ரஸ் என்ன 210. நான் என்ன சொல்றேன், இந்த இடத்துக்கு போயிட்டு இங்கே அனுப்பணும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, இங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த டிராபிக் எல்லாமே எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றேன். நீ இந்த ரிக்வெஸ்ட் எதுவும் வந்துச்சுன்னா அவர் என்ன பண்ண, நேரா அந்த ரிக்வெஸ்ட டைரக்டா என்ன பண்ண, வெர்ச்சுவல் அப்ளையன்ஸுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேயா, பேசிக்கா என்ன நடக்குது, நான் ரவுட் டேபிள்ல என்ன சொல்லியிருக்கேன், யாராவது 10.211.0.0 அப்படின்னு சொல்லி இந்த விஎம்ல இருந்து, அதாவது என்னுடைய ஸ்போக் விஎம் இங்க இருக்கு, இந்த விஎம்ல இருந்து இவரை நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார்னா அவர் என்ன பண்ண, நேரா NVAக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா UDRட்ட சொல்றேன். நான் யார்கிட்ட சொல்றேன், UDRல சொல்றேன்.
இவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னார்னா என்ன பண்ண, நீ இதை இங்க அனுப்பு அப்படின்னு சொல்லிட்ட. ஓகேயா? இப்ப யூடிஆருக்கு போயிடுச்சு. இந்த ரூல் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த விஎம்ல இருந்து வரக்கூடிய எல்லா ரிக்வெஸ்டும் இப்போ எங்க போகும், யூடிஆருக்கு போகும். ஓகே, இப்போ யூடிஆர்ல போயிட்டு யூடிஆர்ல இருந்து என்பிஏக்கு போயிடும். ஓகேயா? இப்ப என்பிஏல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், என்பிஏ மிஷினுக்குள்ள வரும்போது என்பிஏ மிஷின்ல என்ன சொல்லியிருக்கோம், இங்க யாராவது ரிக்வெஸ்ட் கேட்டாங்கன்னா, ஏதாவது டெஸ்டினேஷன் அட்ரஸ் 211 அப்படின்னு வந்துச்சுன்னா அப்படின்னா நீ என்ன பண்ண, அவங்கள ரவுட் பண்ணிடு. 10 வந்தாலும் அவங்கள அதுக்கு ரவுட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி இங்க ஒரு ரவுட்டிங் ரூல் எழுதியிருக்கும். இந்த ரவுட்டிங் ரூல் படி என்ன பண்ணும் அப்படின்னா, இவரு கேட்டார் அப்படின்னா நேரா இங்க போயிடும். அதே மாதிரி இவரு கேட்டார் அப்படின்னா இவரையும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரூல் கிரியேட் பண்ணி இவருக்கும் ஸ்போக் டூலையும் அதே மாதிரி ஒரு ரோலை கிரியேட் பண்ணிட்டு அந்த ரோலை நம்ம என்ன பண்ணலாம், என்பிஏக்கு அனுப்பிச்சிடலாம். அதுவும் என்பிஏக்கு போயிடும். ஓகே, அப்போ இங்கேருந்து இவர் கேட்டா இப்படி வரும், இங்கேருந்து வந்தா இப்படி போகும். இப்போ போயிட்டு இந்த ரூல் எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இந்த ரூலை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ரவுட் டேபிளை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சப்நெட்டோட அசோசியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், சப்நெட்ல தான் யூடிஆர் அசோசியேட் பண்ணிருக்கோம். ரைட்டா? எப்படி என்எஸ்ஜி அசோசியேட் பண்ணமோ அதே மாதிரி யூசர் டிஃபைன் ரவுட்டை நம்ம அசோசியேட் பண்றோம். இப்போ உங்களுடைய என்எஸ்ஜில போய் விநெட்ல போயிட்டு சப்நெட் போனீங்கன்னா சப்நெட்ல பாருங்க, இப்போ ரவுட் டேபிள் அப்படின்னு இருக்கு. இப்போ இது இல்லாம இருக்கு. இப்ப பாருங்க, இல்லாம புதுசா இருக்கிறதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ரவுட் டேபிள் அப்படின்னு வருதா. எந்த ரவுட் டேபிள் வேணுமோ நாம அசோசியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரவுட் டேபிள் அசோசியேட் பண்ணிக்கலாம். அப்படி அசோசியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு என்ன ஆயிடும், அசோசியேட் ஆகி இந்த இடத்துல ரவுட் டேபிள் அப்படின்னு நமக்கு காமிக்கும். இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ண ஒரு ரவுட் டேபிளை நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க அசோசியேட் பண்ணிருக்கோம். ஓகே, அதே மாதிரியே ஸ்போக் 1ல பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்போக் 2க்கு போயிட்டு ஸ்போக் 2லயும் அதே மாதிரியே என்ன பண்ணணும், ஒரு ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணி அந்த ரவுட் டேபிளுக்கு நம்ம என்ன பண்ணணும், எங்க போகணும், 2.1ல இருந்து அவரு 11க்கு போன்னு சொன்னாரு, இவரு 10க்கு போன்னு சொல்றாரு. ஓகே, அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், ரெண்டு பேரையும் பண்ணிட்டு அதையும் என்ன பண்றோம், நாம ஸ்போக் 2ஓட விநெட்ல பேக் அண்ட் சப்நெட்டுக்கு நாம என்ன பண்றோம், அசோசியேட் பண்ணணும். ஸ்போக் 1ல என்ன பண்ணோமோ அதையே தான் என்ன பண்ண போறோம், ஸ்போக் 2லயும் பண்ண போறோம். இங்கேயும் அதே தான் பண்றோம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ போயிட்டு ஓகே, நாம இந்த நெட்வொர்க் கார்டுல போயிட்டு எந்த நெட்வொர்க் கார்டா இருந்தாலும் சரி எடுத்துட்டு இப்போ இங்க போய் எஃபெக்டிவ் ரவுட் பாத்தீங்கன்னா இந்த எஃபெக்டிவ் ரவுட் என்ன சொல்லுதுன்னு பாரு. ஏன்னா ட்ரபிள் ஷூட்டிங் இங்கதான் வரணும். நம்ம என்ன சொல்லுது, ஓகே, வெர்ச்சுவல் நெட்வொர்க் விநெட் பேரிங் ஆயிருக்கு, இன்வாலிட். ஓகே, இது நான் என்னன்னு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ இந்த அட்ரஸ் பாருங்க, 10.210/16 virtual appliance to this to NVA அப்படின்னு ரூல் ஆயிடுச்சு. எந்த இது வந்தாலும் NVAக்கு அனுப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அது நமக்கு NVAக்கு அனுப்பி NVAல இருந்து நமக்கு ஸ்போக் ரவுட் ஆயிடும். ஓகே, இதுதான் எஃபெக்டிவ் ரவுட். இப்போ போயிட்டு ஓகே, நான் என்னுடைய ஸ்போக் 1 and 2 இருக்கு இங்க. ஓகே, இங்க நான் போய் இதை பண்ணாம நீங்க போய் பிங்க் பண்ணீங்கன்னா வேலை செய்யாது. ஓகே, இதை நம்ம பண்ணிட்டதுனால இப்போ நம்ம இங்க போயிட்டு பிங்க் ஓகே 10.211.1.4 ரைட். ஓகே, அப்படின்னு கொடுத்தோம்னா ரிப்ளை வருதா, இந்த விஎம்ல இருந்து இதுக்கு ரிப்ளை வருது. இப்போ இதே இங்க போயிட்டு பிங்க் ஓகே 10.210 ஓகே 1.4 அப்படின்னு கொடுத்தோம்னா இவர்கிட்டேருந்து இவருக்கு ரிப்ளை வருது. ஓகேயா, அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க முடியுது. இப்ப நான் சொன்ன இந்த ரூலை டிஃபைன் பண்ணாம நீங்க போய் இதே பிங்கை யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், வராது. ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ வெரி சிம்பிளா நான் போயிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த ரூலை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல போய் இந்த ரூட் டேபிள்ல இந்த ரூலை ஓகே டு NVA அப்படி இருக்கக்கூடிய இந்த ரூலை நான் போயிட்டு டெலீட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த ரூலை ஓகே என்ன ஆகாது, இது வேலை செய்யாது. ஓகே, இப்போ ஸ்போக் 2ல போயிட்டு நாம இங்கேருந்து இங்க போய் பண்ணு அப்படின்னா வரக்கூடாது. ஓகே,
கொஞ்சம் நேரம் ஆகும், ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வராது. ஓகே, ஏன்னா இந்த ரூல் எஃபெக்ட் ஆகிறதுக்கு ஃபியூ மினிட்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் இது வராது. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரவுட்டிங்ல நடக்கக்கூடிய விஷயம். ஓகே, இந்த ரவுட்டிங்ல நடக்கக்கூடிய கம்ப்ளீட்டான விஷயம். ஓகே, வேற எதுவும் கேள்விகள் இருக்கா அந்த ரவுட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல? புரியுதாப்பா? சொல்லுங்க. சின்ன கன்ஃபியூஷன் ஆக்சுவலா அந்த நம்ம NVIல வந்து ஓகே வர இந்த ரவுட் டேபிள்ல தான் வந்து அந்த 210ம் 211 வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றோமாப்பா. ஏன்னா NVIல வந்து எந்த ரிக்வெஸ்ட் வந்தாலும் அந்த டிஃபால்ட் கேட்வேக்கு தான் நம்ம அனுப்பிச்சு விட்றோம். ஆமா, என்ன பண்றோம் அப்படின்னா பேசிக்கா வந்து இப்ப நான் ரெண்டும் ஃபயர்வாலையும் இதையும் ஒரே இடத்துல வச்சிருக்கிறதுனால ரெண்டையும் ட்ரை பண்றதுனால உங்களுக்கு ரெண்டையும் காம்பினேஷனா காமிக்கணுங்கிறதுனால நான் 2 ரூல் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, இல்லைன்னா நார்மலா என்ன பண்ணுவோம்னா /0 எல்லாத்தையும் தூக்கி இங்க அனுப்பிச்சிடுவோம், இங்கேருந்து இங்கே போயிடும். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக் ரவுட்டிங் வேணும்னா நம்ம அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா பண்ணலாம். ஏன்னா ஒரு இதுல வந்து ஒரு யூனிக் அட்ரஸ் தான் இருக்க முடியும். ஒரு ரவுட்ல நிறைய யூனிக் போட முடியாது. இந்த இடத்துல போயிட்டு இன்னொரு அட்ரஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ அதே ரேஞ்ச் இன்னொன்று ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ண முடியாது. வேற இடத்துக்கு தான் நான் ஆட் பண்ண முடியும். அதுக்கு பண்ண நான் ஏற்கனவே வந்து /000/ வந்து என்ன பண்ணிருக்கேன்னா ஃபயர்வாலுக்கு அனுப்புறேன். இது அடுத்த டெமோக்காக வச்சிருக்கிறதுனால அது ஃபயர்வாலுக்காக அனுப்புறேன். ஓகே, ஓகே. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு எப்படி ஸ்போக் டு ஸ்போக் கம்யூனிகேஷன் எனேபிள் பண்றது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு வித் NVA. ஓகே, இப்போ NVA ரிமூவ் பண்ணிடுவோம் நம்ம. ஓகே, NVA நமக்கு இல்லை. ஓகேயா, நான் 2 இடத்துலையும் போயிட்டு NVA ரிமூவ் பண்ணிடுறேன். ஸ்போக் டு அவுட் அவுட். ஸோ அவாய்ட் கன்ஃபியூஷன், ஐ ரிமூவ் NVA. ஓகே, 2 இடத்துலையும் நான் NVA ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எந்த டிராஃபிக்கும் NVAக்கு போகாது. ஓகேயா, எல்லாமே என்ன ஆயிடும், இப்போ இதுக்குள்ளேயே டெர்மினேட் ஆயிடணும். ஓகே, என்ன பண்ணாலும் இதுக்குள்ளேயே டெர்மினேட் ஆயிடும். ஆயிடுச்சா? ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆயிடும். ஓகே, ரிக்வெஸ்ட் டைம் அவுட் வந்துருச்சு, இங்க இன்னும் வரல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுவும் வந்துடும். ஓகேயா, ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு வந்துருச்சு ரிக்வெஸ்ட் டைம் அவுட், பாத்தீங்களா? ஓகே, ஸ்போக்கு வந்து ஒன்னு என்ன பண்ண முடியல, 2ஓட கம்யூனிகேட் பண்ண முடியல. நம்ம ரவுட் டேபிள் டெலீட் பண்ணிட்டோம், நம்ம ரவுட் அங்க அனுப்பல, ஏன்னா நம்ம NVAக்கே அனுப்பல. அதனால என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது ஆயிடுச்சு. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும், இந்த எஃபெக்ட் வரும்போது இந்த ரவுட்டும் உங்களுக்கு அதே மாதிரி மாறிடும். ஓகே, ஓகே, லெட்ஸ் do that. Okay, I don't know. Okay, this is what happening. Let's leave it. Now next question அப்படி என்னன்னா வந்து எனக்கு எந்த டிராஃபிக் வந்தாலும், ஓகே, அஷூர்ல எந்த டிராஃபிக் நடந்தாலும் எனக்கு என்ன பண்ணணும், NVAக்கு போன மாதிரியே எனக்கு என்ன பண்ணணும், அஷூர் ஃபயர்வாலுக்கு போகணும். ஓகே, இப்போ யாராவது எனக்கு ஏதாவது ரிக்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு எல்லா டிராஃபிக்குமே அஷூர் ஃபயர்வாலுக்கு போகணும். அஷூர் ஃபயர்வால்லேருந்து எங்கே போகணும், இன்டர்நெட்டுக்கு போகணும். எதுக்கு போகணும்னாலும் அஷூர் ஃபயர்வாலுக்கு போகக்கூடாது. இன்டர்நெட்டாக இருக்கலாம், இல்லது மைக்ரோசாஃப்ட் ரிலேட்டட் சர்வீசஸாக இருக்கலாம். ஓகே, மைக்ரோசாஃப்ட் பேக் போனாக இருக்கலாம். ஓகே, மைக்ரோசாஃப்ட் மேனேஜ்மெண்ட் டிராஃபிக்காக இருக்கலாம். ஓகே, இது எது நடந்தாலும் எனக்கு என்ன பண்ணணும், அஷூர் ஃபயர்வால் வழியாக தான் போகணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் கான்செப்ட் தான். இந்த இடத்துல போயிட்டு இந்த ரூல்ல நான் என்ன பண்ணணும், ஒரு ரூல் ஆட் பண்ணணும் டு ஃபயர்வால். ஓகே, இந்த ரவுட் டேபிள்ல போயிட்டு நான் இங்க போய் என்ன பண்ணணும், அதே தான் டு ஃபயர்வால். நீங்க என்ன நேம் என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். இங்க போயிட்டு சர்வீஸ் அட்ரஸ் டேக் போட்டுட்டு இந்த இடத்துல விர்ச்சுவல் அப்ளையன்ஸ் எந்த ரேஞ்ச் அப்படின்னா 0.0.0/0 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா அட்ரஸும் நம்ம எதெல்லாம் டிஃபைன் பண்ணலையோ அதை தவிர எல்லாமே என்ன ஆகும், நேர ஃபயர்வாலுக்கு அனுப்பு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம்.
அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இங்க இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். என்ன டிராபிக் வந்தாலும் 000 என்ன எல்லா ஐபியும் இன்க்ளூடட். ஓகே, இந்த எல்லாத்தையும் என்ன பண்ண இந்த ஃபயர்வால் ஐபிக்கு அனுப்பு. ஃபயர்வால் ஐபி அப்படிங்கிறது என்ன நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரிசோர்ஸ் குரூப்ல ஹப்ல போயிட்டு ஹப் வீநெட்டுக்கு போனோம் அப்படின்னா இந்த இடத்துல ஹப் வீநெட்டுக்கு போனோம் அப்படின்னா இந்த ஹப் வீநெட்ல நீங்க போய் பாருங்க ஃபயர்வால் இருக்கும். இந்த ஃபயர்வாலுக்கு போனீங்கன்னா ஃபயர்வாலுக்கு வந்து பிரைவேட் ஐபி ஒன்று இருக்கு. இந்த பிரைவேட் ஐபி தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த ஃபயர்வால்ல இந்த இடத்துல நம்ம கொடுக்கும்போது நம்ம டிராபிக் என்ன ஆகுது அப்படின்னா எனி ரிக்வெஸ்ட் கம்ஸ் இன் டைரக்ட்லி சென்ட் டு Azure Firewall. ஓகே, இப்போ இந்த Azure Firewall வரும்போது இந்த Azure Firewall ரூல் வேணும். ஓகே, நம்ம லெசன் படிக்கும் போதே பார்த்தோம், அதுல பார்க்கும்போது நமக்கு ரூல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீநெட்டுக்கு போனோம் அப்படின்னா ஃபயர்வாலுக்கு போனோம் அப்படின்னா ஃபயர்வால்ல நம்ம என்ன இருக்கு, ஒரு ஃபயர்வால்லையும் ஒரு பாலிசி இருக்கு. ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து Azure Firewall பாலிசி. ஓகே, இந்த ஃபயர்வால் பாலிசி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இந்த பாலிசி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பாலிசியில டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலிசி இருக்கு. ஒன்னு பேரண்ட் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, பேரண்ட் பாலிசி அப்படின்னா நம்ம ஏதாவது பேரண்ட் பாலிசி கிரியேட் பண்ணி அதை நம்ம டாப் லெவல்ல அப்ளை பண்ணோம்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கும். ஓகே, ரெண்டாவது ரூல் கலெக்ஷன். ரூல் கலெக்ஷன் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி ரூல் இருக்குன்னா டிநேட் ரூல் இருக்கு, நெட்வொர்க் ரூல் இருக்கு, அப்ளிகேஷன் ரூல் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ரூலுக்குள்ள வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், நேட் ரூலிங்னு பார்த்தோம். அதாவது டெஸ்டினேஷன் நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு பார்த்தோம். ரைட்டா? இப்போ நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல இங்க என்கிட்ட ஓகே நான் இங்க இருக்கேன். ஓகே, ஐ எம் ஆர்டிபி கிளைண்ட். ஓகே, இப்போ என்னோட ஆர்டிபி கிளைண்ட் இங்க இருக்கு. இந்த ஆர்டிபி கிளைண்ட் வழியா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்டிபி கிளைண்ட் நான் இங்க வந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த NBA சர்வரை ஆர்டிபி எடுக்கணும். ஆனா நான் எது வழியா எடுக்கணும், ஃபயர்வால் வழியா எடுக்கணும். ஓகே, நான் ஆர்டிபி எடுக்கணும் NVA கிளைண்ட்டை, ஆனா எனக்கு எது வழியா எடுக்கணும், ஃபயர்வால் வழியா எடுக்கணும். ஓகே, இப்போ நான் இதை ஃபயர்வால் வழியா எடுக்கணும் அப்படின்னா இந்த NVA கிளைண்ட்டை நான் ஆர்டிபி ஃபயர்வால் வழியா எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் ரூல் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகே, ஓகே, ஸோ நெட்வொர்க் டிரான்ஸ்லேஷன் அட்ரஸ் ரூல் ஒன்று கிரியேட் பண்ணணும். ரூல் ஒன்று கிரியேட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், என்னால இந்த ஆர்டிபி எடுக்க முடியும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு ரூல் ஒன்று கிரியேட் பண்ணணும். இப்போ நான் ஆட் கலெக்ஷன் ரூல் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன பண்ணலாம், புது கலெக்ஷனும் கிரியேட் ஆகும். அல்லது எக்ஸிஸ்டிங் கலெக்ஷன்ல நான் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே பண்ணிருக்க கலெக்ஷன்ல பண்ணணும்னா ஆட் ரூல் கொடுத்தா போதும், ரூல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலெக்ஷனை போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த கலெக்ஷனை போயிட்டு நான் எடிட் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த கலெக்ஷன்ல எனக்கு ரூல் இப்படி இருக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களுக்கு புதுசாகவே பண்ணி காமிக்கிறேன், பட் ஐ வில் நாட் சேவ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், டு டிநேட் ரூல் கலெக்ஷன். ஓகே, டிநேட் ரூல் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு சொன்னேன். ஏற்கனவே நம்ம ரூல் மேட்சிங் ப்ரியாரிட்டியில எப்படி நடக்கும்னு பார்த்துருக்கோம். லோவஸ்ட் நம்பர் கெட் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அப்போ நம்ம என்ன லோவஸ்ட் நம்பர் கொடுக்குறோமோ அது வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியா எடுத்துக்கும். அப்புறம் இது எந்த குரூப்ல வேணும் அப்படின்னா டிஃபால்ட் குரூப்புக்கு போய்க்கலாம், இல்லை நீங்க புதுசா ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த குரூப்புக்கு போய்க்கலாம். ஓகே, என்ன பண்ணணும், ஆக்ஷன் என்ன பண்ணணும், ஓகே ஆர்டிபி பண்ணணும். ஓகே, நீங்க என்ன வேணுமோ நேம் கொடுத்துக்கலாம். அப்புறம் அட்ரஸ், ஓகே எந்த அட்ரஸ் வேணும், ஐபி அட்ரஸ் வேணும். எந்த ஐபி அட்ரஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மோஸ்ட் செக்யூர் வே டு டூ திஸ் இஸ் ஆக்சுவலி லிமிட்டிங் யுவர் சோர்ஸ் ஐபி. யாரு வந்து கேட்கறாங்கிறத லிமிட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸ்டார் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், அப்ப எல்லாருமே உள்ள வரலான்னு ஆயிடும், அட்டாக் நிறைய இருக்கும். அதனால நம்ம தான் கனெக்ட் பண்ண போறோம்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம். அப்ப நம்ம ஐபி அட்ரஸ் எப்படி கேட்கறது, வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த சர்வீஸ் இருக்கு, அந்த சர்வீஸ் போனீங்கன்னா உங்க ஐபி அட்ரஸ் என்னன்னு இருக்கும். இதான் என்னோட ரவுட்டரோட ஐபி அட்ரஸ். ரைட், இப்போ நான் இதை எடுத்து நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல போயிட்டு என்னோட ஐபி அட்ரஸை நான் கொடுத்துக்கலாம். ப்ரோட்டோகால் டிசிபி தான் நமக்கு வேணும். அப்புறம் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நமக்கு என்ன வேணும், 3389 வேணும். 3389 டெஸ்டினேஷன் ஐபி
அதாவது ஃபயர்வாலோட ஐபி என்ன அப்படின்னு கேட்குது. அப்போ நமக்கு என்ன தேவை இந்த இடத்துல? ஃபயர்வாலோட பப்ளிக் ஐபி வேணும். ஏன்னா யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், நாம யூஸ்வலா பண்றது வந்து நம்ம ஆர்டிபி வச்சிருப்போம், நமக்கு வந்து டைரக்டாவே நமக்கு என்ன இருக்கும், ஒரு பப்ளிக் ஐபி இருக்கும், அதை வச்சு வந்துருவோம். இப்ப நம்ம கிட்ட பப்ளிக் ஐபி கிடையாது. இப்போ என்னோட என்விஏக்கு போனீங்கன்னா, இந்த என்விஏ சர்வருக்கு போன என்விஏடைய விஎம்க்கு போனா, என்விஏ விஎம்ல என்ன இல்லை என்கிட்ட பப்ளிக் ஐபி இல்லை. ஓகே, there is no public IP here, but I need to remote in. Okay, the only way to remote, there are two ways to remote in. One என்ன பண்ணலாம், Bastion host வழியா பண்ணலாம். அப்படி இல்லாட்டி Azure Firewall வழியா நான் என்ன பண்ணலாம், DNAT பண்ணலாம். ஆக்சுவலா Bastion host வழியா பண்றது தான் மோஸ்ட் செக்யூர் வே ஆஃப் டூயிங் இட். ஓகே, பட் டெமோ DNAT எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு டெமோ காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல உங்களுக்கு Firewall வழியா எப்படி DNAT பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபயர்வாலுக்கு நம்ம ஹிட் பண்ணிட்டோம். ஃபயர்வாலுக்கு ஹிட் பண்ண உடனே டிரான்ஸ்லேட் டைப் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணோம், ஐபி அட்ரஸை டிரான்ஸ்லேட் பண்ணோம். எதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணோம், இந்த இதுக்கு போனோம். யாரு, அவரோட ஐபி அட்ரஸ்னா 208 ஓகே .0.4 ரைட். அதுதான் வந்து இந்த விஎம்மோட பிரைவேட் ஐபி அட்ரஸ். கரெக்டா, என்விஏ விஎம்மோட பிரைவேட் ஐபி அட்ரஸ். அதை எடுத்து நம்ம இங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா, கொடுத்துட்டு எந்த போர்ட்டுக்கு அனுப்பணும், 3389 நீ போர்ட்டை மாத்தி வச்சிருந்தீங்கன்னா அந்த போர்ட்டுக்கோ எதுக்கு வேணுமோ நீங்க அனுப்பலாம். ஒன்ஸ் இந்த ரூலை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, செட் பண்ணிட்டு நாம ஆட் கொடுத்துட்டோம் அப்படின்னா, பேசிக்கா இந்த ஆட் வந்து நடக்கிறதுக்கு 2 to 3 minutes ஆகும். ஒரு தடவை நீங்க ஒரு ரூல் சேஞ்ச் பண்ணீங்கன்னா 2 to 3 minutes ஆகும் இந்த ரூல். இப்போ எனக்கு அந்த ரூல் நான் என்ன கொடுத்தனோ அந்த ரூல் இங்க இருக்கு. ஓகே, இது அப்ளை ஆயிடும். அப்ளை ஆனதுக்கு அப்புறம் இப்போ நான் போய் ஆர்டிபி அப்படின்னு கொடுத்தேன்னா, என்னோட ஆர்டிபி ரிமோட் கிளைண்ட் எடுத்துட்டு நான் ஆர்டிபி கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ நான் அங்க போய் அடிக்க வேண்டிய ஐபி அட்ரஸ் என்ன, என்னோட ஃபயர்வாலோட ஐபி அட்ரஸ். நான் ஃபயர்வாலோட ஐபி அட்ரஸ் இங்க அடிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஒன்ஸ் நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகும், இந்த ரிமோட் கிளைண்ட்ல எனக்கு இந்த இது ஓப்பன் ஆயிடும். பாருங்க, 2398532 கரெக்டா, இதுதான் என்னோட ஃபயர்வாலோட ஐபி அட்ரஸ். ஓகே, இந்த ஐபி அட்ரஸ் வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய ஆர்டிபிக்குள்ள நான் வந்து ரிமோட் இன் பண்ணிட்டேன். இப்படிதான் எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன், டிநெட் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் நடக்குது. ஓகே, இது டிநெட் ரூல். ரெண்டாவது என்னன்னா நெட்வொர்க் ரூல். ஸோ அஷூர்ல பார்த்தோம், ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் நெட்வொர்க் ரூல் அப்படின்னு பார்த்தோம். நெட்வொர்க் ரூல்ல பார்க்கும்போது சேம் நேம் கொடுக்கலாம். நெட்வொர்க் ரூல் டைப் என்ன, நெட்வொர்க்கா அப்ளிகேஷனா டிநெட்டா, நம்ம பண்ண போறது நெட்வொர்க்கிங். அதே மாதிரி ப்ரியாரிட்டி கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் ரூல் கலெக்ஷன் எந்த ரூல் கலெக்ஷன்ல வேணும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஏற்கனவே 100 இருக்குங்கிறதுனால இருக்குங்குது, அதனால 200 கொடுத்துக்கலாம். இப்ப இங்க வரும்போது இது நம்ம என்ன பண்ண ட்ரை பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, நெட்வொர்க் ரூல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஎன்எஸ் சர்வரை கொரி பண்ணணும். ஓகே, அப்போ யார் யாரெல்லாம் டிஎன்எஸ் சர்வரை கொரி பண்ணணும், எக்ஸ்டர்னல் டிஎன்எஸ்ஆ, இன்டர்னல் டிஎன்எஸ்ஆ, இல்ல ஆன்பிராம்ல இருக்க டிஎன்எஸ்ஆ, ஏதோ ஒரு டிஎன்எஸ் சர்வர் இருக்கு, இல்ல டைம் சர்வர் இருக்கு. ஓகே, எல்லா விஎம்மும் நம்ம கிட்ட இருக்க எல்லா விஎம் என்ன பண்ணணும், டைமை சிங்க் பண்ணணும். ஓகே, ஸோ ஏன்னா வந்து டைமை ஏன் சிங்க் பண்ணணும்னு நீங்க கேட்கலாம். எல்லா இடத்துலயும் டைம் ஒன்று தானே, ஒன் செட் பண்ணிட்டா இருக்குமே அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். அப்படி இல்லை. இப்போ ஆஸ்திரேலியாவோ இல்ல கனடா, யூஎஸ், யூரோப்லாம் போனீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து டேலைட் சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துல 6 மாசத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கிளாக்கை மாத்தி வச்சிருவாங்க. 1 hour கிளாக் மாத்திடுவாங்க. ஓகே, ஸோ அப்போ இதுல வந்து காலையில 6 மணிங்கிறது வந்து வின்டர்ல வந்து 7 மணியா இருக்கும். ஓகே, 7ங்கிறது மாறிடும். 1 hour புஷ் பேக் அண்ட் ஃபார்வர்ட் மாறிக்கிட்டே வரும். அப்போ இந்த டைம் என்ன ஆகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சிங்க் ஆகிட்டே இருக்கணும். அப்போ அந்த சிங்க் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எந்தெந்த அட்ரஸ்லாம் நம்ம வந்து சிங்க் பண்ணணும், எந்தெந்த சர்வர்லாம் சிங்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொடுக்கணும்னா எதுக்கு கொடுக்கணும், சோர்ஸ் யார் வேணுமோ இருக்கலாம் அப்படின்னு நம்ம கொடுக்கணும்லாம் கொடுக்கலாம். ப்ரோட்டோகால் என்ன, எனியா இல்லை வந்து ஐசிஎம்பியா இல்லை வந்து டிசிபியா, இந்த ப்ரோட்டோகால் அந்த அட்ரஸ் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு எஃப்கியூடிஎன் வந்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம், time.windows.com அப்படிங்கிற கூட இந்த சர்வரை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா டைமை சிங்க் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ இந்த ரூல் வந்து நம்ம அலோவ் பண்றோம். பை டிஃபால்ட் என்னன்னா அஷூர்ல ஃபயர்வால் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நெட்வொர்க்கை வந்து யூடிஆர் வச்சு ரவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா டிராஃபிக்கும் பிளாக்டு. ஓகே, அப்போ ஒவ்வொரு டிராஃபிக்கும் நம்ம அலோவ் பண்ணா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், வெளியில போய் பார்க்க முடியும். அதனால நம்ம time.windows ஆல் த ரூல்ஸ் நம்ம தான் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி அனுப்பணும். ஓகே, இப்போ
எனக்கு இந்த ஸ்டார் வந்து என் கம்பெனியில் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. நான் எப்படி லிமிட் பண்றது சோர்ஸையும் டெஸ்டினேஷனையும் அப்படின்னா, அதுக்கு தான் ஐபி குரூப் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். ஐபி குரூப் அப்படின்னா என்னன்னா, பேசிக்கா வந்து நம்ம இங்க போயிட்டு நம்மளுடைய இதுல போயிட்டு ஓகே இந்த இடத்துல போயிட்டு ஐபி குரூப் அப்படின்னு நம்ம அடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஐபி குரூப் வரும். இங்க நம்ம போய் கிரியேட் ஐபி குரூப் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ஐபி குரூப் கிரியேட் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஐபி அட்ரஸ் பூராவுமே இங்க ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகே, இப்போ புதுசா ஒரு ரேஞ்ச் வந்திருக்கு 100. ஓகே 0./16. ஓகே, இப்போ இந்த ரேஞ்ச் இருக்கு என்கிட்ட, இன்னொரு ரேஞ்ச் வருது. ஓகே, நான் போய் ஒரு தடவையும் ஃபயர்வால் ரூலை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ஐபி குரூப்லயே ஆட் பண்ணிட்டு போகலாம். ஆட் பண்ணிட்டே வந்தேன்னா எனக்கு என்ன ஆயிடும், இந்த ஐபி குரூப் கிரியேட் ஆயிடும். இந்த மாதிரி ஐபி குரூப் எனக்கு கிரியேட் ஆகி இப்படி இருக்கும். இந்த ஐபி குரூப்பை நான் என்ன பண்ணலாம், எனி டைம் ஐ கேன் கோ அண்ட் ஆட் நியூ ஐபி குரூப்ஸ். ஓகே, அப்போ ஆட் பண்ணும்போது நான் ஒவ்வொரு தடவையும் ஃபயர்வால் மேனேஜர்ட்டையோ யார்ட்டையோ போய் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஐபி குரூப்பை யூஸ் பண்ணி என்னால் ஒயிட் லிஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்போ நான் இங்க போயிட்டு ஐபி குரூப் அப்படின்னு செலக்ட் பண்ணேன்னா எந்த ஐபி குரூப் வேணும் அப்படின்னு கேட்கும். அந்த ஐபி குரூப்பை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி டெஸ்டினேஷன்லயும் நான் வேற எதையாவது லிமிட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், லிமிட் பண்ணி நான் அனுப்ப முடியும். அப்போ எனக்கு டைம் சர்வர் வந்து சிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ரூலை நம்ம நெட்வொர்க் ரிலேட்டட் ரூல் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். இது ரெண்டாவது. ஓகே, so far so good. ஓகே, அப்ளிகேஷன் ரூல். மூணாவது அப்ளிகேஷன் ரூல். அப்ளிகேஷன் ரூல் அப்படின்னா என்னன்னா வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடான சில கொரிஸ் எல்லாம் மற்றது எல்லாமே தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்ளிகேஷன் ரூல்ஸ்ல வரும். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் ஐபி குரூப் யூஸ் பண்ணலாம். சோர்ஸ் என்ன வேணுமோ நீங்க பண்ணிக்கலாம், என்ன எதுல வேணும் அப்படின்னு கேட்டு ப்ரோட்டோகால் வந்து இங்க என்னன்னா ஹெச்டிடிபி HTTPS 2 அப்புறம் MySQL இந்த மாதிரி போர்ட் மட்டும்தான் வேலை செய்யும். டிஎல்எஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணோமா FQDN DAC அண்ட் வெப் கேட்டகரிஸ். ஓகே, இது உங்களுக்கு இங்க ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ இந்த FQDN அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல FQDN அப்படிங்கிறது என்னன்னா வந்து எந்தெந்த வெப்சைட்லாம் நீங்க அலோவ் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்க இது அலோவ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த VM1க்கு போயிடுறேன். ஓகே, VM2. ஓகே, இங்க 2 VM இருக்குன்னு வச்சுக்கோமே நம்ம கிட்ட. ஓகே, ஓகே, இப்போ இங்க வந்தோம்னா நம்ம கிட்ட VM இருக்கு, VM1 அண்ட் VM2 ஃப்ரம் ஸ்போக். ஓகே, ரெண்டுமே இருக்கு. இப்போ 2.11 போறேன். 11ல போயிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா 11ல போய் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஓபன் பண்ணியிருக்கேன். ஓகே, வித்தவுட் சிங்க் கண்டினியூ கன்ஃபார்ம் கண்டினியூ கன்ஃபார்ம். ஓகே, இப்போ இங்க போயிட்டு இது என்னோட ப்ரௌசர். ஓகே, இங்க நான் போய் எதையாவது நான் ப்ரௌஸ் பண்ணேன் அப்படின்னா go.microsoft.com இல்லை வந்து கூகுள். ஓகே, microsoft.com போடுவோமே. ஓகே, போனா என்ன சொல்லுது பாருங்க, ரூல் வந்து மேட்ச் இல்லை, ஹோம் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ இந்த சர்வருக்கு வருவோம். இதுக்கு போயிட்டு ஓகே அதே microsoft.com அப்படின்னு போட்டோம்னா இங்கேயும் நமக்கு என்ன சொல்லுது, இங்கேயும் ரூல் அலௌட் இல்லை, என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே, இப்போ இதை அலோவ் பண்ணணும் இல்லை ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்க போயிட்டு நம்ம அலோவ் பண்ணோம் அப்படின்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, microsoft.com www.microsoft.com போட்டா வந்துருச்சு. இப்போ இங்கேயும் போய் www ஆட் பண்ணி பார்ப்போமா, வருதான்னு பார்ப்போமா, வரல. இந்த 21114ல இருந்து போல, ஆனா 210ல இருந்து போகுது. ஏன் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபயர்வால் ரூலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளிகேஷனுடைய ஃபயர்வால் ரூலுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த ரூலை போய் நான் எடிட் பண்றேன். ஓகே, இந்த ரூலை போய் நான் எடிட் கொடுத்தேன் அப்படின்னா இங்க கொடுத்துருக்கேன் star.microsoft.com அப்படின்னு எதுவும் இருந்தாலும் இந்த ஐபி அட்ரஸ் இருந்து 2.1.4ல இருந்து மட்டும் வந்தா மட்டும் அலோவ் பண்ணு, வேற யாரையும் அலோவ் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கேன். யாரையும் பை டிஃபால்ட் அலோவ் பண்ணாது, ஒன்லி இவருக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா என்ன பண்ணிருக்கேன், அலோவ் பண்ணிருக்கேன். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா நான் இந்த ரூல் கொடுத்ததுனால ஃபயர்வால் என்ன பண்ணுது, ஒரே வெப்சைட்டையே 2 பேரும் தான் ப்ரௌஸ் பண்றாங்க. ஆனா இவரு ஸ்போக்
1 இவரு ஸ்போக் 2 இவரு ஸ்போக் 1. இந்த ஐபி அட்ரஸ் இருக்கிறதுனால ஃபயர்வால் வந்து அலோவ் பண்ணிடுச்சு. இந்த ஐபி அட்ரஸ் இருக்கிறதுனால ஃபயர்வால் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட் பிளாக் அப்படிங்கிறதுனால என்ன சொல்லிடுச்சு, ரூல் மேட்ச் இல்ல, நான் வந்து டினை தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ ஒரு ஸ்பெசிபிக்கான டிராபிக்கை நம்ம ரவுட் பண்ணணும், வெளியில அனுப்பணும், எது பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆப் ரூல்ல வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணா மட்டும்தான் அதை நம்மளால அனுப்ப முடியும். ஓகே, இதுதான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு பார்க்க போனீங்கன்னா இருக்கிறது. இதுல இன்னும் முக்கியமான இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா வந்து ஆப் கலெக்ஷன் ரூல்ல வந்தோம் அப்படின்னா சர்வீஸ் டேக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சர்வீஸ் டேக் போனீங்கன்னா அஜூரோட ரிலேட்டட் சர்வீசஸ் எதுவும் இருக்கு அப்படின்னா அதையும் ஆட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் அனுப்பு, வேற எதுக்கு அனுப்பாத. அஜூர் ஏடிக்கு வந்து கனெக்ஷன் போகணும், அதை மட்டும் அனுப்பு அப்படின்னா அஜூர் ஏடியை மட்டும் நம்ம அனுப்பலாம். ஸோ அது மாதிரி அஜூர் ரிலேட்டட் ஸ்பெசிபிக் சர்வீஸ்களுடைய சர்வீஸ் டேக் அனுப்பணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், இது வழியா நாம அனுப்பலாம். ஸோ அதுக்கும் நமக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இங்க இருக்கு, சர்வீஸ் டேக்கும் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓவராலா நம்ம இப்ப பார்த்தது. நம்ம பார்த்த வகையில பாத்தீங்கன்னா என்ன இருக்கு நடக்குது அப்படின்னா, நாம ஒரு ஹப் நெட்வொர்க் கிரியேட் பண்ணோம். ஹப் நெட்வொர்க் உள்ள ஒரு NVA பண்ணோம், ஒரு ஃபயர்வால் பண்ணோம், 2 ஸ்போக் நெட்வொர்க் கிரியேட் பண்ணோம். 2 ஸ்போக்ல ஒரு ஸ்போக்லயும் ஒரு VM ஒன்று கிரியேட் பண்ணோம். VM கிரியேட் பண்ணிட்டு அதை நம்ம என்ன பண்ணோம், 2 ஸ்போக்கையும் ஹப்போட நம்ம பியர் பண்ணோம். பண்ணிட்டு ஹப்ல NVAல நம்ம ரிமோட் ஆக்சஸ் சர்வரை வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணிட்டு அந்த ரிமோட் ஆக்சஸ் சர்வருக்கு நம்ம என்ன பண்ணோம், ரவுட் கிரியேட் பண்ணிட்டு UDR ரூல் கிரியேட் பண்ணி UDR ரவுட் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி ரவுட் டேபிள் என்ன பண்ணோம், சப்நெட்டோட அசோசியேட் பண்ணோம். அசோசியேட் பண்ணி அதுக்கு என்ன பண்ணோம், ஒரு ரவுட் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ரவுட் வந்து UDRக்கு போய் NVA போய் NVAலேருந்து PMக்கு போதா அப்படிங்கிறத பிங் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் அதே ரவுட்டி என்ன பண்ணோம்னா ஃபயர்வால் ரவுட்டை ஆட் பண்ணிட்டு ஃபயர்வால் வழியா நம்ம என்ன பண்ணோம், டிராஃபிக்கை ரவுட் பண்ணோம். ரவுட் பண்ணது மட்டும் இல்லாம இந்த 10.1க்கு மட்டும் மைக்ரோசாஃப்ட் சைட்டுக்கு போறதுக்கு அலோவ் பண்ணோம். இன்டர்நெட் போறதுக்கு 1.1க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், இன்டர்நெட்டுக்கு அலோவ் பண்ணல. அதே மாதிரி RDP கனெக்ஷன் வந்து டிநெட் டிரான்ஸ்லேஷன் வழியா NVA VMA வீடியோ RDP எடுத்து பார்த்தோம். இதுதான் இன்னைக்கு நம்ம ஓவராலா ஹப் அண்ட் ஸ்போக் ஆர்கிடெக்சர்ல பார்த்த ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ளது. இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. கேள்வி இருக்கா? ஓகே மேம், ஒரு கொஸ்டின். ஆக்சுவலா இப்போ நம்ம அஜூர் ஃபயர்வாலுக்கு நம்ம ரவுட் பண்ணோம்னா டிஃபால்ட்டா எல்லாமே பிளாக் ஆயிருக்கும். நம்ம ரூல் போட்டு எனேபிள் பண்ணா மட்டும்தான் அதை வந்து ஈவன் RDPயோ இன்டர்நெட்டோ மைக்ரோசாஃப்ட் சைட்லாம் கொடுத்தீங்களா, அது ரூல் போட்டு எனேபிள் பண்ணா மட்டும்தான் போகுமா பாய்? ஆமா, பை டிஃபால்ட் எவ்ரிதிங் இஸ் பிளாக்ட். ஸோ இப்போ நார்மலா ஒரு VM கிரியேட் பண்றீங்க, இங்க VM கிரியேட் பண்ணிட்டு இந்த UDR இல்ல ஜஸ்ட் பண்ணீங்கன்னா இன்டர்நெட் போயிடும், போகுமா நார்மலா? அன்லஸ் நீங்க போய் NSGல போய் இன்டர்நெட் இஸ் ஈக்குவல் டு டினைன் கொடுத்தா மட்டும்தான் போகாது, இல்லாட்டி இன்டர்நெட் போகும். ஆனா NSGல நீங்க ஒரு ரூல் கொடுத்துருக்கீங்க, ஓகே, அந்த ரூல் என்ன ஒண்ணு இங்கதான் வரும். பை டிஃபால்ட் ஒன்ஸ் நீங்க ஃபயர்வால் போட்டீங்கன்னா ஃபயர்வாலோட கேப்பபிலிட்டி படி பை டிஃபால்ட் எவ்ரிதிங் இஸ் டினை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நீங்க ஓபன் பண்ண முடியும். ஏன்னா எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சுட்டு உனக்கு தேவையானது மட்டும் டினை பண்ணு அப்படி தேவையில்லாத மட்டும் பண்ணா அது ரொம்ப பெரிய வேலை. அதனால பை டிஃபால்ட் எல்லாமே டினை, உனக்கு தேவை எதுவோ அதை மட்டும் ஓபன் பண்ணிக்கும், அதுதான் ஈஸி. இதுக்கப்புறம் இந்த ஹப் வந்து ஒரு சென்டர் பிளேஸ் ஃபார் கம்யூனிகேஷன்ல பாய். ஸோ அதனால இப்போ நம்ம மல்டிபிள் ஸ்போக்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கும் போது இன்கேஸ் ஆஃப் எனிதிங் ஃபெயிலியர் இந்த ஹப் வந்து அது ஸ்போக்ஸ்க்கு எஃபெக்ட் ஆகும் பாய். ஸோ எனி பெஸ்ட் ப்ராக்டிஸ் கண்டிப்பா. ஆமா, கண்டிப்பா ஆகும். அதுக்குதான் வந்து ரெசிலியன்சி நிறைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்கு. ஸோ பேசிக்கா என்னன்னா ஒரு ஹப்போட வந்து பாத்தீங்கன்னா வந்து 500 VNet வந்து பை டிஃபால்ட்டா கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு ஹப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹப்போட வந்து நீங்க VNet லிமிடேஷன் அப்படின்னு போட்டோம்னா காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஹப் VNet பியரிங் லிமிடேஷன்.
Secure subscription, Azure limitation, but authorization. ஸோ இப்போ இதுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே போயிட்டு நம்ம பியரிங் அப்படின்னா 500 VNet பியரிங் பண்ணலாம் ஹம்போட. ஆமா, 500 ஸ்போக் வந்து ஒரு ஹப்போட லிமிட் நம்ம இது பண்ண முடியும். அப்படின்னா இந்த மாதிரி 500 VNet நம்ம இதோட லிங்க் பண்ணலாம். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ 500 ரொம்ப இது ஆக்சுவலாக மேனேஜபிலிட்டி தான் நம்ம இது கொண்டு வரோம். ஸோ இப்போ வந்து ஒரு 100 பேனலாக இன்னொரு ஹப்பன் ஸ்போக் அப்படி பண்ணிட்டு அதுக்குள்ள கம்யூனிகேஷன்ஸ் பண்ண முடியுமா பாய்? பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். அது பேர் மல்டி ஹப்னு சொல்லுவோம். ஓகே, அப்படின்னா நீங்க கேட்கறது இந்த கேள்வி கேட்குறீங்க. மல்டி ஹப் வந்து யூஸ்வலா ஒரு ரீஜன்ல பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா வந்து ஹப்புங்கிறது பை ரீஜன். ஓகே, ஸோ ஒரு ரீஜன்லயே வந்து 500 VNet வரப்போறது இல்லை. ஓகே, ஒரு ரீஜன்லயே வந்து 100 VNet வரப்போறது இல்லை. இது மல்டிபிள் ரீஜன்ல தான் இருக்கும். அப்போ இந்த ரீஜன்ல இருக்கும். ஓகே, இப்போ மல்டிபிள் ரீஜனுக்கு போகும்போது ஈச் ரீஜன்லயும் உங்களுக்கு ஒரு ஹப் இருக்கும். ஈச் ரீஜன்லயும் ஒரு VNet இருக்கும். ரைட், அது அங்க கனெக்ட் ஆயிடும். அது குளோபல் பியரிங் வழியா கனெக்ட் ஆயிடும். சரிதானே? ஓகே, ரெண்டு ஹப்பை வந்து நம்ம இது பேர் பண்ணிக்கலாம், பேர் பண்ணிக்குவீங்க. அப்ப அந்த ரெண்டு ஹப்பையும் பேர் பண்ணீங்கன்னா அந்த ரவுட்டிங் எப்படி நடக்கும்? ரைட்டா? யாரோட கம்யூனிகேட் பண்ண அது தனி கான்ஃபிகரேஷன். இது ஒரு கடல். ஓகே, இதுக்குள்ள வந்துட்டோம்னா, ஏன்னா இதுதான் வந்து என்டர்பிரைஸ்ல நடக்கக்கூடிய செட்டப். ஓகே, ஸோ முன்னாடி படிச்சதெல்லாம் வெரி பேசிக். ஆக்சுவலா ஒரு கம்பெனிக்குள்ள அப்படின்னு போனோம்னா இதுதான் பேசிக்கா நடக்கக்கூடிய செட்டப். நான் பண்ணி காமிச்சேன் பாத்தீங்களா இன்னைக்கு. இதுதான் ஒரு கம்பெனிக்குள்ள போனீங்கன்னா ரியல் டைம்ல இப்படிதான் ஒரு செட்டப் இருக்கும். அதுவும் பேசிக் நான் சொன்னது. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் காம்ப்ளெக்ஸ். இதை விட காம்ப்ளெக்ஸ் செட்டப்ஸ்லாம் இருக்கு. ஓகே, இது ஒரு பேசிக் செட்டப் ஸ்டார்ட் பண்றதுக்கு. இப்போ என்டர்பிரைஸ்ல அந்த ஹப் அண்ட் ஸ்போக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா பாய்? அன்னைக்கு ஏதோ வெல் ஆர்கிடெக்ட் ஏதோ சொன்னீங்களா பாய்? ஸோ அது மாதிரி எதுவும் பாய்? ஓகே, வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது என்னன்னா வந்து இதுக்கு கீழே வர்றது. இதை வந்து எப்படி ஆர்கிடெக்ட் பண்ண போறோம், அதோட பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படிங்கிறது தான். லேண்டிங் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் பாத்தீங்களா, அஷூர் லேண்டிங் ஜோன் பார்த்தோம் இல்லையா? அந்த அஷூர் லேண்டிங் ஜோன்ல ஒன் ஆஃப் த கான்செப்ட் வந்து ஹப் அண்ட் ஸ்போக். ஹப் அண்ட் ஸ்போக் ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து விவேன் ஹப்னு ஒன்று இருக்கு. ஓகே, இதுக்கு அடுத்த அட்வான்ஸ் டாபிக் வந்து விவேன் ஹப். நம்ம லெசன்ல பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா, செக்யூர் ஹப்னு, ஹப் அண்ட் நெட்வொர்க் செக்யூர் ஹப்னு பார்த்தோம்ல. இந்த செக்யூர் ஹப்ல இருக்கிறது தான் வந்து விவேன் ஆர்கிடெக்சர். ஓகே, அது வந்து இதுக்கு அடுத்த அட்வான்ஸ். ஏன்னா அது வந்து SD-WAN. ஓகே, சாஃப்ட்வேர் டிஃபைன் வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொன்ன SD-WAN தான். அதுக்கு கீழே வரும். ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கெல்லாம் போகலாம். ஏன்னா இப்ப நான் லேண்டிங் ஜோன் அன்னைக்கு நான் காமிச்சதுலயே கூட பாத்தீங்கன்னா, லேண்டிங் ஜோன்ல வந்து இதுதான் வந்து பிரைமரியா இருக்கு. லேண்டிங் ஜோன்ல இது ஆல்ரெடி பில்ட் இன் பண்ணி இது எல்லாத்தையுமே கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ நான் லேண்டிங் ஜோன் அப்படின்னு போனேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த இடத்துக்கு போயிட்டு நான் என்னோட மேனேஜ்மெண்ட் குரூப் போயிட்டு நான் இங்க சப்ஸ்கிரிப்ஷன் போனேன்னா, சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய மேனேஜ்மெண்ட் குரூப் போறேன்னு வச்சுக்கோமே. மேனேஜ்மெண்ட் குரூப் போனேன்னா இப்போ போய் பாத்துங்க, கந்தோசா ஃபைனான்ஸ் குரூப் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன். இப்போ இந்த குரூப்புக்குள்ள போனேன்னா பிளாட்ஃபார்ம் இருக்கு, பிளாட்ஃபார்ம் உள்ள கனெக்டிவிட்டி இருக்கு, ஐடென்டிட்டி இருக்கு, செக்யூரிட்டி இருக்கு. ரைட்டா? இப்போ இதுல நான் கனெக்டிவிட்டி சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் போயிட்டு இந்த கனெக்டிவிட்டி சப்ஸ்கிரிப்ஷன்ல நான் போய் ஒரு என்னுடைய ஹப்புக்கு போனேன் அப்படின்னா, இந்த ஹப்ல போனேன் அப்படின்னா இந்த ஹப்ல அதே ஃபயர்வால் இருக்கு. ரைட்டா? இப்போ என்னுடைய ஹோல் லேண்டிங் ஜோன்ல இருக்கக்கூடிய எல்லாமே என்ன ஆகும், இந்த ரீஜன்ல இருக்கிறது எல்லாமே இங்கதான் வரும். இது வழியா தான் டிராஃபிக் ரவுட் ஆகும், இது வழியா தான் எல்லாமே ரவுட் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு டிடாஸ் ப்ரொடெக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இது அதே ஹப் அண்ட் ஸ்போக் ஆர்கிடெக்சர் கான்செப்ட் தான். நான் வந்து லேண்டிங் ஜோன் அப்படிங்கிற பேர் இல்லாம செப்பரேட்டா உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு நீங்க லேண்டிங் ஜோன் வந்தீங்கன்னா இதுதானே புரிஞ்சிடும், ஈஸியா புரிஞ்சிடும், வேற ஒன்றும்.
ஸோ வேற ஏதாவது கேள்விகள்? ஒன் லாஸ்ட் திங். ஆனா இப்போ டூல இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணோம்னா நம்ம அந்த ஃபயர்வால் பாயிண்ட்ல போயிட்டு அப்ளிகேஷன் ரூல்ல போயிட்டு நம்ம எனேபிள் பண்ணாதான் இப்போ இன்டர்நெட் ஆக்சஸ் ஆகும். அப்படிதானே? கரெக்டுப்பா. நேராக நீ என்ன பண்ணணும்னா நேராக இந்த இடத்துக்கு போயிட்டு ஃபயர்வால் பாலிசிக்கு போயிட்டு இந்த ஃபயர்வால் பாலிசியில் அப்ளிகேஷன் ரூலில் போயிட்டு இந்த அப்ளிகேஷன் ரூலில் எடிட் கொடுத்து இந்த இடத்துல நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 ஐபி அட்ரஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 10.0.0.0 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா /16 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதுவே டைரக்டா வந்துடும். ஓகேயா? அப்போ என்ன ஆகும்? எல்லா ஐபி அட்ரஸும் எடுத்துக்கும். அப்படி இல்லாம நான் ஏற்கனவே ஐபி குரூப் கொடுத்து வச்சிருக்கேன். இந்த ஐபி குரூப்பை யூஸ் பண்ணி ஐபி குரூப் கொடுத்து சேவ் கொடுத்துட்டு ஓகே ரூல் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ அந்த VM2ல இருக்கிறதும் Microsoft.Cart மட்டும் வேலை செய்யும். ஆனா இது வந்து 2 to 3 minutes ஆகும் இந்த ரூல் அப்டேட் ஆகிறதுக்கு. ஓகே ஓகே. வேற யாருக்காவது क्वेश्चन? இந்த அஷூர் ஃபயர்வால்ல அந்த பாலிசிஸ் எல்லாம் எழுதுறீங்கல்ல, ஆமா. ஏற்கனவே நீங்க சொன்னீங்கல்ல ஒரு லிஸ்ட் போட்டீங்கல்ல தேர்ட் பார்ட்டி ஃபயர்வால் லைக் Fortinet, F5 இதெல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்குன்னா இதுல சர்வீஸ்ல இருக்குமா இல்ல நம்ம ஒரு விர்ச்சுவல் சர்வர் ஏத்தி அதுல நம்மளோட அந்த OS ஏத்துற மாதிரி? Fantastic question. Okay. This kind of question I like it. Okay. இப்போ போயிட்டு ஓகே கிரியேட் ரிசோர்ஸ் கொடுப்போம். ஓகே கிரியேட் ரிசோர்ஸ் கொடுத்தோம்னா இங்க போயிட்டு ஓகே FortiGate அப்படின்னு டைப் பண்ணோம். இது ஒன் ஆஃப் த சர்வீஸ் நம்ம பார்த்தது. ரைட்டா? பாரு இங்க இருக்கா FortiGate இருக்கா? FortiGate நீ என்ன பண்ணலாம்? கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா இங்க இருந்து சிங்கிள் VM வேணுமா, HA வேணுமா, லோட் பேலன்சர் வேணுமா, ELP-யோட வேணுமா அப்படின்னு மல்டிபிள் கான்ஃபிகரேஷன்ஸ் வரும். உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி HA வேணும், HA கனெக்ஷன் ஃபைல் ஒரு வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு பண்ணினா இங்கே வரும். அதுக்கு போயிட்டு இங்கே போய் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ல என்னென்னலாம் இருக்கு, அதுக்கான ஆர்கிடெக்சர் என்ன, அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே ஒன்று. ரெண்டாவது இதை பண்ணினா என்ன காசு வரும் அப்படிங்கிறதையும் அவங்க கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. இதை பண்ணினா ரேட்டிங்னா இது இல்லை, சாரி இங்க பிரைஸ் ஃப்ரீ ட்ரையல் மாதிரிலாம் கொடுப்பாங்களா? கொஞ்ச நாளைக்கு இருக்கு சில இதுல மட்டும் இருக்கும். அது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க போயிட்டு ஓகே இதுல போய் Azure மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ்க்குள்ள வந்தீங்கன்னா இது எல்லாமே மார்க்கெட் பிளேஸ் இமேஜ்னு சொல்லுவோம். ஓகே இந்த மார்க்கெட் பிளேஸ்க்குள்ள வந்துட்டு இங்க போய் நீ சர்ச் பண்ணினா உனக்கு எல்லா மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் உனக்கு கிடைக்கும். ஓகே ஸோ இந்த மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து உனக்கு எல்லா சர்வீஸும் உனக்கு இங்க வரும். ஓகே இந்த மார்க்கெட் பிளேஸ் தான் நான் சொல்றது. இதுல நீ எதுக்கு போனீங்கனாலும் FortiGate எல்லாத்துடைய சில இது ஃப்ரீ இருக்கு, சில இது காஸ்டும் இருக்கு. நீ எனி டைப் நீ போட்டீங்கன்னா F5 போட்டாலும் F5யோட இருக்கு. ஓகே இப்போ நான் இங்க போயிட்டு F5ன்னு போட்டு சர்ச் பண்ணேன்னா F5 வரும். ஓகே F5யோட எல்லாமே வரும். ஓகே ஸோ டிபெண்ட்ஸ். இது வந்து ஃப்ரீ. ஓகே வேற இது ஃப்ரீ. இதில் ஃப்ரீயும் இருக்கு, காசும் இருக்கு. ஓகே மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் பிளேஸ் சொல்யூஷன் இந்த ஸ்லைட்ல காமிச்சேன் இல்லையா, இதுல இருக்கக்கூடியது எல்லாமே மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் தான். இந்த FortiGate கம்பெனிஸ் தேர்ட் பார்ட்டி டூல் இந்த இதுல காமிச்சேன்ல, இது எல்லாமே என்னன்னா மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கிறது தான். ஓகே வேற ஆனா என்கிட்ட இப்போ லைசன்ஸ் இருக்குன்னு ஃபயர்வாலோட லைசன்ஸ் நான் வச்சிருக்கேன்னு வச்சுங்க, நான் ஒரு விர்ச்சுவல் மிஷின் வச்சு அதுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அந்த FortiGate சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பண்ணலாம். ஆனா அதுக்கு விர்ச்சுவல் மிஷினுக்கு அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே எப்பவுமே ரெண்டுமே தனிதான்ப்பா. நீங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா லைசன்ஸ் வந்து ஆல்வேஸ் செப்பரேட். ஈவன் Azure VM எடுத்துக்கிட்டீங்கனால லைசன்ஸ் செப்பரேட். ஓகே ஸோ நீ ஒரு விண்டோஸ் VM கிரியேட் பண்றீங்க. ஓகேயா? இப்போ ஒரு விண்டோஸ் VM கிரியேட் பண்ண போறேன். இந்த விண்டோஸ் VM கிரியேட் பண்ணும்போது இதுக்கு லைசன்ஸ் பே பண்ணலன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அங்கேயே நீ லைசன்ஸ் பே பண்ற.
கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு லைசன்ஸ் நீ ஸ்டில் பே பண்ணுவ. ஓகே, இந்த இடத்துல வந்து பாரு, ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு லைசன்ஸ் வந்து ஹைபிரிட் பெனிஃபிட் இவனுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த ஹைபிரிட் பெனிஃபிட்டை வச்சு நீ இருக்கு அப்படின்னா, என்கிட்ட லைசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான காசு கழிச்சுக்குவாங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ நீ மற்ற சாஃப்ட்வேர் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது நீ வந்து தேர்ட் பார்ட்டி லைசன்ஸ் வந்து கிளவுடுக்கு வந்து உண்டான் அப்படின்னு நீ கேட்டுக்கணும் அவங்க கிட்ட. ஓகே, உண்டு அப்படின்னா அந்த லைசன்ஸ் வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம், விஎம்க்கு மட்டும் நீ பண்ணா போதும். நீ இந்த மார்க்கெட் பிளேஸ்ல வந்துட்டு இப்போ வந்து FortiGate நான் இங்க போட்டேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து இப்போ கிரியேட் ரிசோர்ஸ் கொடுத்துட்டு ஓகே FortiGate அப்படின்னு போடும்போது இந்த காஸ்ட் வந்து ஓகே இன்க்ளூடிங் லைசன்சிங் காஸ்ட். ஓகே ஓகே, உன்கிட்ட லைசன்ஸ் மட்டும் இருக்குன்னா நீ 2 ஆப்ஷன் வச்சுக்கலாம். இல்ல நான் வந்து லைசன்ஸ் வச்சிருக்கேன், நான் என்னோட லைசன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இமேஜை நீ யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இமேஜ் வந்து FortiGate வந்து மேனேஜ் பண்ணி அதை வந்து உனக்கு புஷ் பண்ணுது. ஓகே ஓகே, இல்லைன்னா நீ மேனேஜ் பண்ணும் அந்த இமேஜ். அதான் வித்தியாசம். ப்ரைசிங் பிளான் போய் பாரு, உங்களுக்கு வந்து ஒரு சிபியூக்கும் என்ன ப்ரைஸ் ஓகே அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க. சிபியூ காஸ்ட் பிளஸ் FortiGate-ஓட காஸ்ட் இது. ஓகே, லைசன்சிங் காஸ்ட் இது.